அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக ஊடகவியலாளர் இரா மைதரன் இணைகின்றார். வணக்கம் இரா மைதரன். வணக்கம் தனானா, அன்பர்களுக்கு நேர வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இரா மைதரன், இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் முதலில் தமிழர் தாயகத்தில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். சில நாட்களுக்கு முன்னதாக 5 பேர் இராணுவத்தினுடைய முகாமுக்கு சென்றதும் இராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்ட என்ற விடயங்களும் அதில் ஒருவர் இறந்தார் என்ற விடயங்கள் முத்து அயன் கட்டு அந்த பகுதியில் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. முதலில் எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள், இந்த முத்தையன் கட்டில் நடந்தது என்ன என்று கூறுவீர்களா? முல்லைத்தீவு மாவட்டம் ஒட்டுச்சுட்டான் பகுதியில் அந்த முத்து அய்யன் கட்டு பகுதியிலே ஒரு இராணுவ முகாம் அமைந்திருந்த அந்த இராணுவ முகாம் தான் இன்று ஒட்டுமொத்த ஒரு கவனத்தையும் திசை திருப்புகின்ற விடயமாக அது மாறி இருக்கின்றது என்று சொன்னால் அந்த சம்பவம் தான் அதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. அந்த இராணுவ முகாமில் இருக்கின்ற இராணுவத்தினரோடு தமிழர்கள், அதாவது தமிழ் இளைஞர்கள் சிலர் தொடர்பில் இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் அவ்வாறு தொடர்பில் இருந்தவர்கள் அங்கு அந்த வெளிப்படையாக பத்திரிகைகளூடாக வந்த செய்தி, அவர்கள் அங்கே இராணுவ முகாமை அகற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் கொள்ளப்பட்டு வருவதாகவும், ஆகவே இவர்கள் அந்த பழைய தகரங்களை பெற்றுக்கொள்கின்ற நோக்கத்துக்காக அவர்கள் அங்கே சென்று அந்த பழைய இரும்புகளை அவர்களிடமிருந்து பெற்று இவர்கள் விற்பதாகத்தான் சொல்லப்பட்டது. ஆகவே அந்த அடிப்படையிலே அங்கே தொடர்பில் இருந்த இராணுவத்தினரால் இவர்களுக்கு அழைப்பு எடுக்கப்பட்டு அங்கே தகரங்கள் கலட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது, ஆகவே நீங்கள் வந்து தகரங்களை கலட்டி எடுத்து செல்லுங்கள் என்பதாக கூறப்பட்டதாகவும், அங்கே சென்றதுக்கு பிற்பாடு இராணுவத்தினரால் தாக்கப்பட்டதாகவும், தாக்கப்பட்ட போது அந்த தாக்குதலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக 4 பேர் அந்த இராணுவ முகாமிலிருந்து தப்பி ஓடி இருக்கின்றார்கள். அந்த இராணுவ முகாம் சூழ்நிலை இருந்த அந்த முத்துவையங்கட்டு குளத்திலே அவர்கள் குதித்திருக்கின்றார்கள். அந்த 5 பேரிலே ஒருவர் இராணுவத்தினரிடம் பிடிபட்டு கடுமையான தாக்குதலுக்குள்ளாகி இருக்கின்றார். ஏனைய 4 பேரும் அந்த குளத்திலே குதித்திருக்கின்றார்கள். அவ்வாறு குதித்த போது ஒருவர் எனக்கு நீச்சல் தெரியாது என்று கூறியிருக்கிறார். ஆனால் அங்கே குதிப்பதை தவிர அவர்களுக்கு ஒரு மார்க்கம் இருக்கவில்லை. அந்த நிலையில் தான் அவர்கள் அந்த குளத்திலே குதித்திருக்கின்றார்கள். அவை குளத்திலே குதித்த அந்த நீச்சல் தெரிந்த 3வரும் நீந்தி கரை திரும்பிய நிலையிலே ஒருவரை காணாத நிலையிலே அங்கே நாள் முழுவதும் தேடுதல் மேற்கொள்ளப்பட்டு மறுநாள் அவ்வாறு காணாமல் போனவர் அங்கே சடலமாக குளத்திலே மிதந்தவாறு காணப்பட்டார். இதை அடுத்து அங்கே ஒரு பதட்டமான நிலைமை நிலவியது. அங்கே மக்கள் பெருமளவில் ஒன்று கூடினார்கள். அதாவது இராணுவ முகாம் பகுதியிலே தமிழ் இளைஞர்கள் தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டதாகவும் அதன் காரணமாக ஒருவர் உயிரிழந்ததாகவும் அந்த செய்தி பரவியதை அடுத்து அங்கே ஒரு பதட்டமான நிலைமை ஏற்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்கள் சம்பவத்துக்கு சென்று ஒரு தொடர்ச்சியாக அந்த நிலைமைகளை அவதானித்து அங்கே ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கின்ற ஒரு நிலைமை இருந்தது. அங்கே உடனடியாக சம்பவத்துக்கு நீதவான் அங்கே வருகை வந்து அந்த இடங்களெல்லாம் பார்வையிட்டு உடனடியாக விசாரணைகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இங்கே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த சம்பவத்தோடு 5 இராணுவத்தினர் கைது செய்யப்பட்டார்கள். அந்த சம்பவத்தோடு தொடர்பட்டதாக கூறப்படுகின்ற 5 இராணுவத்தினர் கைது செய்யப்பட்டு அதிலே 3 இப்போது விளக்கமறியலில் வைக்கப்படுகிறார்கள். வருகிற 19ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலிலே அவர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதிலே ஒருவர் ஒரு இராணுவத்தினர் தொலைபேசி ஊடாக இவர்களை தொடர்பு கொண்டு அங்கு வருமாறு அழைப்பு கொடுத்த இராணுவத்தினர் உள்ளிட்ட 3 இப்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ராமதரன், இப்போ இராணுவத்தினர் அங்கே இலகுவாக இவர்களோடு தொடர்பு கொள்வது அவ்வளவு இலகுவான விடயம் இல்லை. அவர்களுக்கும் இராணுவத்துக்கும் ஏதோ தொடர்பு இருந்திருக்க வேண்டும். அப்படி தொடர்பு இருந்திருக்கின்றதா? அப்படி தொடர்பு இருந்தால் ஏன் அங்கே சென்றார்கள் இந்த இளைஞர்கள்? உண்மையிலே நீங்கள் உங்களுடைய ஐயப்பாடு மிகவும் சரியானது. என்றால் தமிழர் தாயகத்தில் இருக்கின்ற இராணுவத்தினர் தமிழர்களோடு சிநேகபூர்வமாக பழகுவது, உரையாடுவது என்பது நயவஞ்சகத்தனமான ஒரு நிலைப்பாடாகத்தான் இருக்கும். அதாவது உள்ளார்ந்தமாக அவர்கள் தமிழர்களை ஒருபோதுமே ஒரு நேசித்ததோ அவர்களை ஒரு இயல்பான நிலைமையிலே அவர்களோட தொடர்புகளை மேற்கொண்டோ முடியாது. தமிழர் தாயக பகுதியிலே நிலை கொள்ள வைக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை இராணுவத்தினருமே சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் தமிழர்களுக்கு எதிரான ஒரு இன அழிப்பை மேற்கொள்கின்ற ஒரு அதி உச்சமான ஒரு கொலை கரங்களாகத்தான் அவர்கள் நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆக அவர்கள் தமிழர்களோடு உறவாடுகின்றார்கள் என்று சொன்னால், ஒன்று அவர்களுக்கு
காட்டி கொடுக்கின்ற, அவர்களோடு ஒத்துழைத்து அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலை முன்கொண்டு செல்கின்ற தரப்பினராக இருக்க வேண்டும். கடந்த காலத்தில் IPDP, கருணா, பிள்ளையான் போன்ற பல ஆயுத குழுக்கள் அவர்களோடு ஒட்டுக்குழுக்களாக இருந்து கொண்டு இலங்கை சிங்கள பௌத்த பேரணவாதத்தினுடைய ஒரு கொலைக்கரங்களாக எங்களுடைய மண்ணை ஆக்கிரமித்திருக்கின்ற ஸ்ரீலங்கா அரச படைகள் எண்ணங்களையும் விருப்பங்களையும் நடைமுறைப்படுத்துகின்ற தமிழ் தரப்புகளாக அவர்கள் இருந்தார்கள். ஆகவே அவர்களும் தமிழ் மக்களால் வெறுத்தொதுக்கப்பட்டு ஒரு தமிழர்கள் விரோதமான தரப்பினராகத்தான் அவர்கள் பார்க்கப்பட்டார்கள். அவ்வாறான ஒரு வெளிப்படையான ஆயுத குழுக்களோ ஆயுத ரீதியான தொடர்புகள் மறைமுகமாக புலனாய்வு ரீதியான கட்டமைப்போடு இணைந்து செயல்படுவார்கள். இப்படியாக பல விதமானவர்கள் அப்படி அவர்களுக்கு ஏதாவது ஒரு நோக்கம் நிறைவேற்றப்படுகின்ற நிலைமை, இல்லை அவர்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கின்ற பட்சத்தில் தான் அவர்கள் அவ்வாறான ஒரு உறவை அவர்கள் வலுப்படுத்திக் கொள்வார்கள். அது கூட ஒரு நிரந்தரமானது அல்ல. தங்களுடைய தேவை முடியும் வரை அவர்களை பயன்படுத்துவார்கள். தங்களுக்கு சிக்கல் வருகின்றதால் அவர்களை அம்போடு விட்டு விடுவார்கள். சொல்வார்கள், இந்த கடவுளை நம்பினார் கைவிடப்படார் என்று. அதை மேலோட்டமாக பார்க்கின்ற போது கடவுளை நம்புவர்கள் ஒருபோதுமே கைவிடப்பட மாட்டார்கள் என்று. அதை நாங்கள் உடைத்து பார்ப்போமாக இருந்தால், கடவுளை நம்புவோர் கைவிடப்படார். ஒருவரை பிடித்து வைத்திருக்கின்ற போது அவருடைய பிடிமானம் அவருடைய கையில இருக்கும். கடவுளை நம்புவர்களுடைய நிலைமை கையை விட்டவுடன் படாரென்று தொப்பொன்று கீழே விழுவதை போன்று அவர்கள் கீழே விழுந்து விடுவார்கள். அப்படி உடைத்து பார்க்கின்ற ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்களை நாங்கள் கொள்ள முடியும். அதே போன்று இராணுவத்தை அந்த அவர்களுக்கு தேவை முடியும் வரை அந்த பற்றி பிடித்து கொண்டிருப்பார்கள். தேவை முடிந்தவுடன் குடிமானத்தை விட்டவுடன் தொப்பொன்று கீழே விழுந்து விடுவார்கள். அதுதான் முல்லைத்தீவிலே நடைபெற்றது. இந்த முத்துவையன்கட்டு பகுதியில் பலவிதமான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் மிக ஆழமாக கூராய்வு செய்து உண்மை காரணங்களை நாங்கள் வெளிப்படுத்துவதை கடந்து, உண்மையிலே வடக்கு கிழக்கிலே இன்று மட்டுமல்ல, 1995ஆம் ஆண்டு யாழ்குடாநாட்டை இராணுவம் கைப்பற்றிய அந்த காலப்பகுதிகளில் இருந்து யாழ்குடாநாட்டில் இருந்தவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு பரிச்சயமான விடயம். அவர்கள் இப்போது இருப்பதை விட அப்போது அவர்கள் தங்களுடைய தேவைகளுக்காக இவ்வாறு பழகினார்கள். அதாவது அவர்களுக்கு மாதாந்தம் வருகின்ற அவர்களுக்கு அந்த புகைத்தலுக்கான சிகரெட் வகைகள், அவர்களுக்கு மாதாந்த அந்த வரவு செலவு பாதுகாப்பு செலவினத்தில் ஒரு இராணுவத்தினருக்கு இத்தனை சிகரெட்கள் என்று சொல்லி ஒதுக்கீடு இருக்கின்றது. பெரும்பாலானவர்கள் அதை பயன்படுத்துவார்கள். ஒரு கணிசமானவர்கள் அதை பயன்படுத்தாமல் அதை விற்று அதன் மூலமாக வருகின்ற பணத்தின் மூலமாக தங்களுடைய ஏனைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வார்கள். அவ்வாறு வீதியால் செல்பவர்களையோ இல்லை காவலர்களுக்கு முகாம்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற நபர்களை பழக்கம் பிடித்து, ஏன்னா இராணுவத்தினர் நேரடியாக சென்று தமிழ் கடைகளிலே வியாபாரம் செய்ய முடியாது, அவர்களுக்கு விற்பனை செய்ய முடியாது. ஆகவே தங்களுடைய எவ்வாறான தேவைகளுக்காக ஒரு வழிப்போக்கர்களாக செல்பவர்களையும் பயன்படுத்துவார்கள். இல்லை காலப்போக்கிலே ஒரு இராணுவ முகாம், நிலையான இராணுவ முகாம் இல்லை இராணுவ காவலர் என்று இருக்கின்ற போது அந்த அருகாமையிலே ஒரு தினசரி அவர்களுடைய பழக்கத்தில் இருப்பவர்களை ஒரு வாடிக்கையாக பழக்கப்படுத்தி அவர்களூடாக அதை செய்வார்கள். சிலை தங்களுக்கு தேவையான இன்னபிற பொருட்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் இவ்வாறு அந்த நபர்கள் மூலமாக. இவ்வாறு தான் அந்த குறிக்கப்பட்ட 5 நபர்களும் அந்த முத்துவையன்கட்டு பகுதியில் இருக்கின்ற இராணுவ முகாமில் இருந்தவர்களோடு ஒரு ஒரு சட்டவிரோதமான தொடர்பை, இது சட்ட ரீதியான தொடர்பு இல்லை. இராணுவம் ஒரு எங்களுடைய இனத்தை அழிக்கின்ற, எங்களுடைய இனத்தை கருவறுக்க துடிக்கின்ற இராணுவத்தோடு நாங்கள் தொடர்புகளை பேணுகின்றோம் என்று சொன்னால் அது அவர்கள் செய்கின்ற பணியை நாங்களும் செய்வதற்கு ஒப்பான விடயம். ஆகவே அந்த இராணுவத்தோடு இவர்கள் மேற்கொண்ட உறவு என்பது ஒரு சட்ட ரீதியான இல்லை ஒரு மனிதாபிமான ஒரு இயல்பான ஒரு உறவு கிடையாது. வழக்கமாக அந்த முத்துவையன்கட்டு இராணுவ முகாம் மட்டுமல்ல, வடக்கு கிளையில் இருக்கின்ற தற்போது இருக்கின்ற இராணுவ முகாம்களே பல திருட்டு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றது. அதாவது வளத்திருட்டு அவர்களுக்கு என்று சொல்லி ஒதுக்கீடு வருகின்றது. அந்த ஒதுக்கீட்டிலே அவர்களுக்கு நான் முன்னர் குறிப்பிட்டதை போன்று அந்த மதுபானங்கள், அந்த சீக்கிரட்கள், புகைப்பொருட்கள், இப்படியான விடயங்கள் ஒதுக்கப்படுகின்றது. அதை விட பெரும்பாலான இராணுவ முகாம்களிலே எரிபொருட்கள் திருடப்பட்டு வெளியிலே கள்ளச்சந்தையில விற்பனை செய்யப்படுகின்றது. அது எவ்வாறு என்று சொன்னால், அவர்களுக்கு ஒரு மாதம் ஒதுக்கீடு, எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒதுக்கீடு இருப்பதை போன்று ஒவ்வொரு இராணுவ முகாமுக்கும் எரிபொருட்கள், அதாவது பெட்ரோல், டீசல் போன்ற எரிபொருட்கள் அவர்களுக்கு மாதாந்த ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது. ஒரு இராணுவ முகாமில் இத்தனை வாகனங்கள் நிற்கின்றது என்று சொன்னால் ஒவ்வொரு வாகனத்துக்கும் அதிஉச்சமான ஒரு தொகை எண்ணிக்கை, அதனுடைய கொள்ளளவு தீர்மானிக்கப்பட்டு அத்தனை வாகனங்களுக்கும் ஒதுக்கப்படும். ஆனால் பெரும்பாலான நேரங்களிலே அந்த வாகனங்கள் இயங்குவதில்லை. எப்படி எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய வரப்பிரசாதங்கள் முழுவதுமே தாங்களே தங்களுடைய உறவினர்கள் மூலமாக நிவர்த்தி செய்து தாங்களே சுருட்டி கொள்வதை போன்று
இராணுவத்தினர் இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 500 லிட்டர் எரிபொருள் ஒரு இராணுவ முகாமுக்கு ஒதுக்கப்படுகின்றது என்று சொன்னால், இந்த மாதம் அந்த 500 லிட்டர் பயன்படுத்தப்படாமல் வெறும் 50 லிட்டரோ 100 லிட்டரோ பயன்படுத்தப்பட்டால், அதை வெளிப்படையான தன்மையோடு கணக்கு காட்டி மிகுதி 400 லிட்டருக்கான கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ளாமல் விடுகின்ற தன்மை இல்லை. 500 லிட்டர் ஒதுக்கப்பட்டால் 500 லிட்டரையுமே அவர்கள் பயன்படுத்தியதாக கணக்கு காட்டுவார்கள். உண்மையிலே பயன்படுத்தப்பட்டது போக மிகுதியை இவ்வாறான நபர்கள் மூலமாக கள்ளச்சந்தையில விற்று அவர்கள் பணத்தை பெற்றுக் கொள்கின்றார்கள். இது எரிபொருள், மதுபானம், புகைப்பொருட்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய சமையலறைக்கு வருகின்ற இறைச்சி வகைகள், வேறு உலருணவுப் பொருட்கள் கூட இவ்வாறு விற்பனை செய்யப்படுகிறது. அவர்களுக்கு அத்தனையுமே இலவசமாக வருகின்றது. அதை அவர்கள் மிச்சம் பிடித்தோ இல்லை ஒரு முறைகேடான முறையிலோ அதை ஒதுக்கி அதை இவ்வாறான நபர்களினூடாக கள்ளச்சந்தையில விற்று அவர்கள் பணத்தை சம்பாதிப்பது. அப்படியான தொடர்புகளுக்கு இது முத்து ஐயன்கட்டு இராணுவ முகாமில் மட்டும் நடக்கின்ற விடயம் அல்ல. வடக்கு கிழக்கிலே இது சர்வசாதாரணம். எல்லா இடமும் இது இசைவாக்கம். அதற்கு இப்படியான எங்களுடைய நபர்களும் துணை போகின்றார்கள். அவர்கள் ஒரு உதாரணத்துக்கு வெளிச்சந்தையிலே ஒரு 400 ரூபாய் டீசல் விலை போகின்றன்னு சொன்னால், இவர்கள் 250 300 ரூபாய்க்கு ஒரு விலையில கொடுப்பார்கள். அதை விட இவர்கள் ஒரு 50 ரூபாவோ ஏதோ ஒரு தொகையை கூடுதலாக வைத்து கைமாற்றி விடுவதன் ஊடாக அந்த புரோக்கர் விலையின் ஊடாக இவர்கள் ஒரு லாபத்தை இவர்கள் எந்த முதலீடும் இல்லை, அவர்களிடம் வாங்கிங்களை விற்பது. ஆகவே பெரிய வாகனங்களை வைத்து தொழில் செய்பவர்களுக்கு வெளிச்சந்தையில 400 ரூபான்னு சொன்னால் ஒரு 50 ரூபாய் குறைவாக கிடைக்கின்றது சொன்னால் அவர்கள் உடனடியாக விழுந்தடித்து அதை பெற்றுக்கொள்வார்கள். ஒரு 50 லிட்டர் 100 லிட்டர் கொள்வனை செய்கின்ற போது ஒரு 50 ரூபாய் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 500 1000 ரூபாய் கிட்ட வித்தியாசப்படும். அதை விட பெரிய எண்ணிக்கையில் ஒரு 500 லிட்டர் எரிபொருளை கொள்வனை செய்கின்ற போது மிகப்பெரிய தொகை அவர்களுக்கு மிச்சப்படும். அவ இப்படியான ஒரு கள்ள தொடர்பு தான் நாங்கள் இதை சொல்ல வேண்டும். கள்ளச்சந்தையிலே அவர்களிடமிருந்து பெறுகின்ற பொருட்களை விற்று ஒரு குறுக்கு வழியிலே இவர்கள் லாபத்தை சம்பாதிப்பதற்காக இராணுவத்தோடு சிநேகபூர்வமான தொடர்பிலே இருந்திருக்கின்றார்கள். அதாவது சட்டவிரோதமான செயல்பாடுகளுக்காக அவர்கள் ஒடுவர்கள் உறவிலே இருந்திருக்கின்றார்கள். அவ்வாறு உறவிலே இருந்த நபர்கள் தான் அங்கே அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். உண்மையிலே இவர்கள் அந்த இப்படியாக கடந்த காலங்களிலும் இப்போதும் யுத்தம் நடைபெற்ற காலத்தில் கூட என்னால் இராணுவத்தினர் முகாம்களை விட்டோ காவலர்களை விட்டோ இறங்கி சென்று யாருமே பிடிக்க முடியாது. ஆகவே அவர்கள் காவலர்களில் நிற்பவர்கள் தங்களுக்கு இந்த பொருட்களை வாங்கி வருமாறு பணத்தை கொடுக்கின்ற போது அந்த பணத்தை வாங்கி விட்டு அதை ஏமாற்றி சென்ற சம்பவங்கள் எல்லாம் அன்று தொடக்கம் இன்று வரை இடம்பெறுகின்றது. இப்போதும் இப்படியான சில நபர்கள் இராணுவத்தினருடைய தொடர்புகளை பயன்படுத்தி இவர்கள் தங்கள் மீது எங்கே நடவடிக்கை எடுக்கப் போகின்றார்கள், ஏதாவது சொல்லி ஏமாற்றி விடலாம் என்று சொல்லி அவர்களை ஏமாற்றுகின்ற தன்மைகளும் இருக்கின்ற. அவ்வாறு இந்த குறித்த 5 இளைஞர்களும் அந்த இராணுவத்தினரால் ஏதோ ஒரு தேவைக்காக வழங்கப்பட்ட பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு அதை வழங்காமல் இவர்கள் ஏமாற்றி இருக்கின்றார்கள். இதற்கு பழி தீர்க்கின்ற வகையில் தான் இவர்கள் அங்கே திட்டமிட்டு அழைக்கப்பட்டு அவர்கள் அங்கே தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் தான் நம்பகரமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே ஒரு 20க்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் 5 இளைஞர்களையும் அந்த இராணுவத்தை முகாமில் வைத்து தாக்கி இருக்கின்றார்கள். மிக ஒரு மூர்க்கத்தனமாக அவர்கள் தாக்குதலுக்குள்ளாகி இருக்கின்றார்கள். உண்மையிலே இராணுவ முகாமுக்குள் என்ன நடந்தது என்பதற்கு யாருமே எந்த சாட்சியமும் இல்லை. ஏனால் இராணுவ முகாமுக்குள் அத்துமீறி பிரவேசிப்பது என்பதே அனுமதி கிடையாது. இவர்கள் அவர்களோடு உறவு முறையில் இருந்து உள்ளே சென்றது என்பது ஒரு புறம் இருந்தாலும் சாதகமான தன்மை இராணுவத்தினருக்கு இருக்கின்றது. இராணுவ முகாமுகள் அத்துமுறை பிரவேசித்தார்கள். அங்கிருந்த ஒரு பெருமதிமிக்க பொருட்களை களவாடி சென்றார்கள். அதன் காரணமாகத்தான் நாங்கள் தாக்கினோம் என்று கூறிவிட்டால் யாராலுமே அதுக்கு எதிர்த்து நிரூபிக்க முடியாது. இவர்கள் பக்கம் நியாயம் இருந்தாலும் அதை நிரூபிக்க முடியாது. அங்கே சென்றதே தவறு. இப்ப இராணுவ முகாமுக்குள் நடந்த அராஜகத்தை நாங்கள் வெள்ளையடிக்கவில்லை, ஆனால் அங்கே செல்ல வேண்டிய தேவை ஏன் வந்தது? அங்கே சென்று இவர்கள் அங்கே இராணுவத்தால் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கும் இராணுவத்துக்கும் கைகலப்பு ஏற்பட்டதாக கூட சொல்லப்படுகின்றது. அந்த நேரத்தில் தான் ஒருவர் இராணுவத்திடம் பிடிபட 4 பேர் அங்கிருந்து தப்பி இருக்கின்றார்கள். ஆகவே இது ஒரு அவர்கள் வருகின்ற தகவல்களை வைத்து பார்க்கின்ற போது நீண்ட காலமாகவே அந்த இராணுவத்தினரோடு சேர்ந்து குடியும் கும்மாளவுமாக இவர்கள் ஒரு மிக நெருக்கமாக இருந்தவர்கள் தான் இப்போது தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இவர்களும் இராணுவமும் வேறானவர்கள் இல்லை. தங்களுடைய குறுக்கு வழியிலே பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இவர்களும் அந்த இராணுவத்தோடு ஒரு ஏதோ ஒரு விதத்திலே அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலை நிறைவேற்றக்கூடிய ஒரு தரப்பினராகத்தான் இவர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஒரு கட்டத்திலே இவர்களை அவர்கள் பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தார்கள். நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போன்று
தேவை இருக்கின்ற வரைதான் அவர்கள் இவர்களை சரியான முறையில் பயன்படுத்துவார்கள். இல்லையோ அவர்கள் தாங்கள் யார் என்பதை காட்டுவார்கள். மிருகம் மிருகமாகத்தான் இருக்கு. நாங்கள் கூண்டுக்குள்ளே அடைத்து வைத்து இல்லை வீட்டிலே நாங்கள் நடு திண்ணையிலே வைத்து அதை வளர்த்தாலும் அது அந்த மிருகம் தன்னுடைய குணத்தை என்று என்று இரத்தவாடையை அதை நுகர்கின்றதோ அப்போது அது மிருகமாக மாறும். நாங்கள் ஒரு வேட்டையாடுகின்ற மிருகத்தை நாங்கள் பக்குவப்படுத்தி நாங்கள் எங்களுடைய உணவுகளை காய்கறி மற்றும் வேறு உணவுகளை கொடுத்து நாங்கள் அதை வளர்த்து சாந்தமாக வைத்திருக்கின்ற நேரத்திலே அது ஒரு இரத்த வாடையை நுகர்கின்ற ஒரு சந்தர்ப்பம் என்று வருகின்றதோ அப்போது அதற்குள் மறைந்திருக்கின்ற அந்த மிருக குணம் வேட்டையாடுகின்ற அந்த வேட்டையாடி ரத்தத்தை புசிக்கின்ற அந்த மிருகத்தன்மை அது வெளிப்பட்டுவிடும். அதே போன்றான் இராணுவத்தினர். அவர்கள் இப்போது வேண்டுமென்றால் ஒரு நல்லிணக்க நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கலாம். எப்போது சந்தர்ப்பம் கிடைக்கின்றதோ இந்த முத்து ஐயங்கட்டு மட்டுமல்ல, இன்று செம்மணி போன்று பல்வேறு விதமாக அவர்கள் கதகளியாடி தமிழர்களுடைய குருதியிலே குளித்து கூத்தாடக்கூடிய ஒரு மனநிலையில் தான் இராணுவத்தினர் இருக்கின்றனர். ஆகவே முத்துவையன்கட்டு அந்த இராணுவ முகாமிலே நடந்த விடயம் என்பது இவர்களுக்கும் அதில் ஒரு பங்கு இருக்கின்றது என்றால் இவர்கள் அவ்வாறாக தாங்களாகவே அங்கே சென்று அங்கே அவர்களுடைய அந்த சம்பவத்துக்கு இவர்கள் ஒரு காரணமாக இருந்திருக்கின்றார்கள் என்பதுதான் நாங்கள் அறிந்து கொண்ட தகவலின் ஊடாக சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இங்கே இந்த விடயத்தை நீங்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு கேள்வி ஒன்று வருகின்றது என்றால், நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் இந்த அரசியல் கட்சிகள் அவர்களுடைய செயல்பாடுகள் தொடர்பாக நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவீர்கள் தமிழரசு கட்சியை. ஆனால் பாருங்கள், இந்த சம்பவத்தின் பின்னணியில் வடக்கு கிழக்கு தழுவிய ஹர்த்தாலை நடத்துவதற்கு தமிழரசு கட்சி அழைப்பு விடுத்திருக்கின்றது. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக அரசியல் நாடகம் என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல ஆணித்தரமாக கூற முடியும். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு இப்போது தங்களுடைய என்ன நாங்கள் நீண்ட காலமாக சொல்லுகிறோம், செயல்பாட்டு அரசியல் என்பது எந்த ஒரு கட்சிகளிடமும் இல்லை. அது தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அவர்களுடன் செயல்பாட்டு அரசியல் இல்லை. அவர்கள் எல்லோருமே ஒரு அடையாள அரசியலையும் தங்களுடைய வாக்கு வங்கி அரசியலை தக்க வைப்பதற்கான இவ்வாறான அரசியல் நாடகங்களை தான் அவர்கள் ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் கிடைத்த ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் இன்று பாருங்கள், ஒரு சாதாரண விடயம், அந்த ஒரு சாதாரண விடயம் இன்று ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு அந்த செய்தி மாறி இருக்கின்றது. ஏன்னால் இப்ப நான் இதுவரை நேரமும் கூறியதான் உண்மை. ஆனால் அந்த சம்பவம் நடைபெற்றவுடன் கொண்டு வரப்பட்ட செய்தி இராணுவத்தினர் தாக்கப்பட்ட ஒரு இளைஞர் கொல்லப்பட்டார் என்று. ஆனால் இது இராணுவத்தினர் நேரடியாக தாக்கப்பட்டு அவர் கொலை செய்யப்படவில்லை. அவர் இராணுவத்தினோடு தாக்குதல் தப்பித்து குளத்திலே குதித்து நீந்த தெரியாத காரணமாக நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார். அந்த கொலைக்கான தூண்டுதல் இராணுவம் என்பதை நாங்கள் மறப்பதற்கில்லை. ஆனால் ஊடகங்களினூடாக இந்த விடயம் பூதாகரப்படுத்தப்பட்டு இவ்வாறு மிகைப்படுத்தப்பட்டதற்கு நடந்த சம்பவத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆகவே அப்படி இருக்கின்ற போது வடக்கு கிழக்கு தழுவியதாக ஒரு கர்த்தால் ஒன்றை நடத்தி அதன் மூலமாக இராணுவத்துக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கின்ற அளவுக்கு நிலைமைகள் இல்லை என்று 3 இராணுவத்தினர் கைது செய்யப்பட்டிருக்கு, விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அங்கே ஒரு நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. நடந்த சம்பவம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஆனால் அது மூடி மறைக்கப்படாமல் அதற்கான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு 3 இராணுவத்தினர் 5 பேர் கைது செய்யப்பட்டு 2 பேர் விடுவிக்கப்பட்டு 3 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே ஒரு விடயம் ஒரு செயல்பாட்டு நிலைமையில் இருக்கின்ற போது அதற்கு எதிராக இப்படியான ஒரு அதிவுச்ச எதிர்வினை ஆற்றுவது என்பது ஒரு அதற்கான புறநிலை என்பது இல்லை. முத்து ஐயன்கட்டு இராணுவ முகாமிலே நடந்த சம்பவத்துக்கும் அந்த இளைஞர் ஒருவர் நீர் மூழ்கி உயிரிழந்த சம்பவமும் வடகிழக்கு தழுவியதான ஹர்த்தாலை மேற்கொள்வதற்குரிய அடிப்படையிலே வலுவான ஒரு காரணம் இல்லை. ஆகவே அதை கடந்து இவர்கள் உடனடியாக இந்த ஹர்த்தாலை அறிவிப்பு என்று நீங்கள் பார்த்தீர்களானால் உங்களுக்கு அந்த நாடகம் அப்படியே பட்டவர்த்தனமாக தெரியும். ரவிகரன் அவர்கள் அந்த இடத்துல நின்றது என்பது அவர் ஒரு மண்ணின் மைந்தர். அங்கே உண்மையில நாங்கள் அவர்களை போற்றித்தான் ஆக வேண்டும். அப்படி ஒரு பாராளுமன்ற நான் நினைக்கிறேன் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னே சிவாஜிலிங்கம் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது இப்படித்தான் மக்களுக்கு ஒரு நெருக்கடி வருகின்ற போது முதல் ஆளாக முன்னிற்பார். அவர் எதற்குமே அஞ்சுவதில்லை. தன்னை நோக்கி வருகின்ற தோட்டாவை பற்றி கூட சிந்திப்பதில்லை. தனக்கு எதிராக வருகின்ற சட்ட நெருக்கடிகளை சிந்திப்பதில்லை. தான் பாதுகாப்பாக வீடு சென்று சேர்வோம் என்பதை பற்றி சிந்திப்பதில்லை. ஆனால் எங்கே அநீதி இடம் வருகின்றதோ, எங்கே தமிழர்கள் நசுக்கப்படுகின்றார்களோ, எங்கே தமிழர்கள் பாதிக்கப்படுகின்றார்களோ அந்த இடத்துல முதலாவது நபராக நின்ற ஒரே நபர் சிவாஜிலிங்கம் அவர்கள். அதே போன்று இன்று ரவிகரன் அவர்கள் முன் நிற்கின்றார்.
எங்கே இப்போ அவர் பாராளுமன்ற உறுப்பினர் மக்கள் பிரதிநிதியாக தெரிவு செய்யப்படுவதற்கு முதலே களத்தில் நிற்கின்ற ஒரு போராளியாகத்தான் அவர் தன்னை எப்போதுமே நிலைநிறுத்தி கொண்டார். இன்று பாராளுமன்ற உறுப்பினர் ஆனதுக்கு பிற்பாடு அவருடைய நாடாளுமன்ற செயல்பாடாக இருக்கட்டும், களத்திலே நிற்கின்ற செயல்பாடாக இருக்கட்டும், உண்மையிலே மெச்சத்தக்க விடயம். இது அனைவருமே முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி பிழைகளுக்கு அப்பால் அந்த இடத்திலே தமிழ் மக்களுக்கு ஒரு அநீதி இடம்பெறுகின்றது சொன்னால், அந்த இடத்திலே அவர் நிற்கின்றார் என்று சொன்னால், அதுதான் அந்த பலம். அது ஒரு நெருக்கடி உருவாக்குகின்றது. அந்த சம்பவத்தோடு தொடர்புட்ட தரப்பினருக்கு அரசுக்கு ஒரு நெருக்கடி உருவாக்குகின்ற ஒரு மக்கள் பிரதிநிதி அங்கே இரவு பகலாக நிற்கின்றான். அங்கே நின்று சகல விடயங்களிலுமே முன்னின்று செயல்படுகின்றார். ஆகவே இந்த விடயம் ஒரு வேறு விதமாக நாங்கள் திசை திருப்ப முடியாது என்ற ஒரு நெருக்கடி அது உருவாக்கும். ஆகவே ரவிகரன் அவர்களுடைய பங்களிப்பை நாங்கள் தனித்தாகவும், தமிழரசு கட்சியிலே சுமந்திரன் தரப்பினுடைய நாடகத்தையும் தனித்தாக பார்க்க வேண்டும். அதன் காரணமாக இதை அழுத்தம் திருத்தமாக கூறுகிறேன். ரவிகரன் அவர்களுடைய செயல்பாடு மெச்சத்தக்கது. இது ஏனைய தமிழ் பிரதிநிதிகள் முன்மாதிரியாக கொண்டு செயல்பட்டால் தமிழ் மக்களை எந்த ஒரு இடர்களும் நெருங்காது. ஆனால் சுமந்திரன் அவர்கள் அங்கே செத்த வீட்டுக்கு சென்றதும், அங்கே துக்கம் விசாரித்ததும், அவர்களுடைய அத்தனையும் அப்பட்டமான நாடகம். இந்த திரைப்படங்களிலே, நாடக மேடைகளிலே அரிதாரம் பூசிக்கொண்டு நடிப்பவர்களுக்கு நிகராக சுமந்திரன் தரப்பு நாடகம் ஒன்றை மிக கச்சிதமாக திரைக்கதை வசனம் எழுதி அவர்கள் அதை அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு தூரம் அவர்கள் அங்கே சென்று துக்கம் விசாரித்து இந்த விடயத்தை ஒரு ஹர்த்தால் அளவுக்கு கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு அங்கே எதுவுமே இல்லை. ஆகவே இது முழுக்க முழுக்க தங்களுடைய வாக்கு வங்கி என்றால் அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கின்றது. அந்த தேவை நிமித்தமாக அவர்கள் இந்த ஒரு அரசியல் நாடகம் ஆடுகின்றார்கள். ஆகவே நீங்கள் எப்படி கூற முடியும் அப்படி ராமேந்திரன்? இப்போ வடக்கு கிழக்கில் இருந்து இராணுவத்தினர் வெளியேறுகிறார்கள் என்றால் வெளியேறுவதை எவ்வாறு அரசியல் நாடகம் என்று உங்களால் கூற முடியும்? ஏன்னால் கிடைக்கின்ற தகவல்களை வைத்து பார்க்கின்ற போது அவர்கள் ஏற்கனவே நான் நினைக்கின்றேன் 15ஆம் தேதி இந்த இராணுவ முகாமிலிருந்து அந்த இராணுவம் வெளியேறுவதாகத்தான் அந்த தகவல். அந்த செய்தியின் மூலமே நாங்கள் இராணுவ முகாம் 15ஆம் தேதியிலிருந்து வெளியே இராணுவ முகாமை மூடுகின்றோம். ஆகவே அங்கே சில வேலைகள் இருக்கின்றது. அந்த தகரங்கள் கலட்ட வேண்டி இருக்கின்றது. அங்கே இருக்கின்ற பழைய பொருட்களை நீங்கள் எடுத்து செல்லலாம், அந்த வேலை செய்து விட்டு அவற்றை எடுத்து செல்லலாம் வாருங்கள் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் அழைக்கப்பட்டதாக. ஆகவே அங்கே ஒரு செய்தி வருகின்றது, அந்த இராணுவமாக மூடப்பட போகின்றது. அது மட்டுமல்ல, மேலும் பல இடங்களிலே இராணுவ முகாம்கள் ஒரு கண்துடைப்பாக மூடப்படக்கூடிய ஒரு நிலைமை அவதானிக்கப்படுகின்றது. ஆகவே இந்த விடயங்கள் எல்லாம் சுமந்திரன் அவர்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். அதை விட இராணுவ முகாம் அகற்றுவதற்கான ஒரு வலுவான செயல்பாடாக இந்த ஹர்த்தாலை நாங்கள் கருதிவிட முடியாது. ஹர்த்தால் என்பது எதற்காக? தேசமாக தமிழர்கள் தங்களுடைய உணர்வினுடைய பிரதிபலிப்பை கொண்டு வருவதற்காகத்தான் ஒரு வடக்கு கிழக்கு தழுவியதான ஒரு உச்சமான வெளிப்பாடு வடிவம் ஹர்த்தால். ஆனால் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டு இந்த 16 ஆண்டுகளிலே பல ஹர்த்தால்களிலே பல ஒரு தேசமாக அணிதிரண்டு வடக்கு கிழக்கிலிருந்து இராணுவத்தை வெளியேற்ற வேண்டும் என்று மக்கள் வழங்கிய ஆணை எப்போதோ தொக்கி நிற்கின்றது. அதை நடைமுறைப்படுத்த வேண்டியவர்கள் அந்த இராணுவத்தோடு. இன்று சுமந்திரன் அவர்கள் விசேட அதிரடிப்படை பாதுகாப்போடு எத்தனை ஆண்டுகள் வடக்கு கிழக்கிலே வலம் வந்தார். இராணுவ உயரதிகாரிகளோடு எவ்வளவு சிநேகபூர்வமான தொடர்பு இருக்கின்றது தன்னுடைய சுயநல காரணங்களுக்காக. அது மக்கள் நலன் சார்ந்த உறவு கிடையாது. என்று அப்படிப்பட்ட சுமந்திரன் இன்று இராணுவ முகாமை மூடுவதற்காக இன்று இவ்வளவு தூரம் செயல்படுகின்றார் என்று சொன்னால் அதில் உண்மைத்தன்மை இல்லை. இன்று தமிழரசு கட்சி சார்பாக 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அந்த 8 பாராளுமன்ற உறுப்பினர்களும் உங்களுடைய அந்த பதவியின் நிமித்தமாக உங்களால் தொடக்கூடிய எல்லையிலே ஒரு துரும்பியாவது நீங்கள் அகற்றி இருக்கின்றீர்களா? அந்த துரும்பியாவது நீங்கள் செய்திருக்கின்றீர்களா? வடக்கு கிழக்கில் இந்த இராணுவத்தை அகற்றுவதற்கு நாங்கள் தொடர்ச்சியாக கூறுவதை போன்று ஒரு ஆலயத்திலே உள்ளுக்கு பூசை செய்கின்ற பூசகரும் எங்களோடு வெளியே வந்து நின்று கொண்டு கடவுளிடம் மன்றாட்டம் வைப்பதை போன்ற ஒரு செயல்தான் இது. நீங்கள் இப்போது மக்களை வருத்தி இவ்வாறான ஒரு கோரிக்கையை வலுப்பெற வேண்டிய அவசியம் இல்லை. அது தொடர்ச்சியாகவே மக்களுடைய கோரிக்கையாக என்றுமே இருக்கின்றது. அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய விடயம்தான் எஞ்சி இருக்கின்றது. ஆகவே நீங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற விடயத்தை முன்னெடுக்காம தொடர்ச்சியாக ஊரையும் உலகத்தையும் மக்களையும் ஏமாற்றுவதற்காக இந்த கருத்தாலை செய்கின்றனர். நாங்கள் வடக்கு கிழக்கு தழுவியதாக மக்களை ஒருங்கிணைக்கின்ற ஒரு இடத்திலே நாங்கள் இருக்கின்றோம் என்பதை காட்டுவதற்காகத்தான் இவர்கள் செய்கின்றார்கள். இதில் மிக முக்கியமான ஒரு விடயம், இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய பேரவையாக இந்த ஐக்கிய நாடுகள் சபைக்கு எழுதிய கடிதம், அதிலே பல குறைபாடுகள் இருக்கின்றதை நாங்கள் ஒரு பக்கம் விட்டு விடுவோம். ஆனால் அந்த செயல்பாட்டின் மூலமாக அது ஒரு தமிழ் தேசிய ஒருங்கிணைப்பை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்னெடுக்கின்றார் என்ற ஒரு தோற்றப்பாடு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே தமிழரசு கட்சி பங்களிக்கவில்லை. ஜெனீவா விடயத்திலே தமிழரசு கட்சி தனித்து செயல்படுகின்றது என்கின்ற ஒரு நிலைப்பாடு இன்று உருவாகி இருக்கின்றது.
ஆகவே அதை சமன் செய்வதற்காக, தமிழரசு கட்சி மீது விழுந்த அந்த பழியை சரி செய்வதற்காக அவசரப்பட்டு பொருத்தமில்லாத ஒரு விடயத்துக்காக இந்த கதவடைப்பு போராட்டத்தை இவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். ஆகவே இதிலே நாங்கள் வெறுமனே ஒரு அரசியல் காரணங்களுக்காக இதை கூறவில்லை. இராணுவம் வெளியேற வேண்டும். அது நீங்கள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த தமிழர்களுடைய பிரதான கோரிக்கை வடகிழக்கிலிருந்து இராணுவம் அகற்றப்பட வேண்டும் என்பது. அந்த இராணுவம் இருப்பது அத்தனையுமே எங்களுடைய நிலத்திலே. எங்களுடைய நிலம் எமக்கு வேண்டும் என்ற கோரிக்கை அதனுடைய அந்த கோஷம் என்றும் உயிர்ப்போடு இருக்கின்றவரை இராணுவம் இங்கிருந்து வெளியேறித்தான் ஆக வேண்டும். எங்களுடைய நிலம் அது அரசகாணியாக இருந்தாலும் அது எங்களுடைய நிலம். அது எங்களுடைய ஆளுகைக்குள் எங்களுடைய வளப்பங்கீட்டுக்காக பயன்படுத்தப்பட வேண்டிய நிலம். அதிலே ஒரு ஆக்கிரமிப்பின் சின்னமாக அவர்கள் குந்தி இருந்து கொண்டு எங்களுடைய நிலத்திலே இருந்து கொண்டு எங்களை அளிக்கின்ற செயல்பாடு ஒருவதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அதற்கான இராணுவத்தை வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை நியாயம் என்பதற்காக சுமந்திரன் தரப்பு இப்போது ஆடுகின்ற ஹர்த்தால் நாடகத்தை அதை நாங்கள் நியாயப்படுத்திவிட முடியாது. முழுக்க 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 அரசியல் நாடகம் என்பதை நான் மீண்டும் மீண்டும் கூறுவேன். ராமேந்திரன், நாங்கள் நிறைய தடவைகள் இவ்வாறு அவர்கள் மீது குற்றங்கள் வைக்கும் பொழுது இந்த சந்தர்ப்பத்தில் என்றாலும் அவர்களை வலியுறுத்துவதில் தவறில்லை தானே? அப்ப இந்த இடத்தில் என்றாலும் தவறில்லை என்று சொன்னால் உங்களுடைய கேள்வியிலே அதற்கான பதில் இருக்கின்றது. இதற்கு முன்னர் பல சந்தர்ப்பங்கள் அவர்களிடம் இருந்திருக்கின்றது. அப்போது இவர்கள் என்ன செய்தார்கள்? இவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார். நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய பொக்கெட்டுக்குள்ளே இருந்திருக்கின்றார். அதாவது நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதியினுடைய பொக்கெட்டுக்குள்ளும் பிரதமருடைய பொக்கெட்டுக்குள்ளும் இருந்து கொண்டு தாங்கள் நினைத்த விடயங்களை செய்யக்கூடிய சர்வ வல்லமை பொருந்திய இடத்திலே இவர்கள் இருந்ததாக இவர்கள்லாம் கூறினாங்க. நாங்கள் சொல்லவில்லை. சம்பந்தன் ஐயா எதிர்கட்சி தலைவராக பங்களா கொடுத்து அவர்கள் அங்கே மகிழ்வித்துக் கொண்டிருந்தார்கள். ஏன் அப்போது இதை செய்யவில்லை? அப்போது ஒட்டுமொத்த தமிழர்களுடைய கோரிக்கையாக இது வலுப்பெற்றிருந்தது. இன்று 2015 ஆண்டிலிருந்து 2019 ஆண்டு வரை நல்லாட்சியிலே இவர்கள் முட்டு கொடுத்தார்கள். தமிழ் மக்களுடைய ஏக பிரதித்துவம் என்கின்ற அந்த உயர்ந்த நிலையை வைத்துக்கொண்டு ரணில் மைத்திரி அரசாங்கத்தோடு அரசியல் படுக்கையில் இருந்தவர்கள்தான் சம்பந்தன் சுமந்திரன் தரப்பினர். அந்த இடைப்பட்ட காலத்திலே 3 எழுகதமிழ்கள் நடத்தப்பட்டது. அந்த எழுகதமிழ்களிலே பிரதானமாக வடக்கு கிழக்கு இணைந்து தமிழ் மக்களுடைய தேசமாக தமிழர்கள் வெளிப்படுத்திய விடயம் என்ன? வடக்கு கிழக்கிலிருந்து இராணுவமே வெளியேறு, தாயகம், தேசியம், தன்னாட்சி உரிமை, இந்த விடயங்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய அடிப்படை. சுயாட்சி உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும். எங்களுடைய தலைவிதியை நாங்களே தீர்மானிக்க வேண்டும். எங்கள் நிலம் எமக்கு வேண்டும். எங்களுடைய உறவுகள் எங்கே எங்களுடைய உறவுகள் எங்கே? காணாமலாக்கப்பட்டவருடைய விவகாரத்துக்கு ஒரு நீதியான விசாரணை வேண்டும். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை வேண்டும். இப்படியாக ஒட்டுமொத்த கோரிக்கைகளை முன்வைத்து இந்த 5 ஆண்டு காலப்பகுதியில் நீங்கள் அரசியல் படுக்கையில் இருந்த காலப்பகுதியிலே நீங்கள் மக்களுடைய உணர்வுகளுக்கு விரோதமாக நீங்கள் நேர் எதிர் திசையில் நின்று கொண்டு அவர்களுடைய காலுக்கு கீழ் செருப்பாக இருந்து கொண்டு நீங்கள் செயல்பட்ட காலத்திலே மக்கள் ஆணை வழங்கினார்கள். மக்கள் தேசமாக திரண்டு அதை வெளிப்படுத்தினார்கள். அதனுடைய தாக்கமாக சர்வதேசம் அதை வழிமொழிகின்ற நிலைமை உருவானது. சர்வதேச நாணய நிதியம், ஐரோப்பிய ஒன்றியம், சர்வதேச ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை என பல சர்வதேச மன்றங்கள் இதை கையில் எடுத்தன. என்றால் தமிழர்கள் தேசமாக திரண்டு இதை வெளிப்படுத்துகின்ற போது அவர்களுக்கும் ஒரு தேவை இருந்தது. பல சந்தர்ப்பங்களில் என்று சர்வதேச மன்றங்கள் அனைத்துமே ஒரே குரலிலே இராணுவத்தை குறைக்க வேண்டும் என்று கூறினார்கள். என்று சர்வதேச நாணய நிதியம் இவர்களுக்கு நெருக்கடியை போட்டது. நீங்கள் இராணுவத்தை குறைத்தால் தான் நாங்கள் உங்களுக்கான உதவிகளை தருவோம் என்று. எந்த சந்தர்ப்பத்திலும் நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தவில்லை. இப்போது மட்டும் நீங்கள் ஹர்த்தால் நடத்தி என்னத்தை சாதிக்க போகணும்? ஏதாவது ஒரு எங்களுக்கு உங்களுடைய வழிபெறவிடத்தை சொல்ல முடியுமா? நாளை மறுதினம் வடக்கு கிழக்கு தலைவீதாக மேற்கொள்ளப்படுகின்ற ஹர்த்தால் மூலமாக நீங்கள் அடுத்து என்ன செயல் திட்டத்தை கொண்டு வரப் போகின்றீர்கள்? மக்களுக்கு அதை வெளிப்படுத்துங்கள். மக்களுடைய உணர்வுகளை வைத்துக்கொண்டு அரசியல் வியாபாரம் செய்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, நீங்கள் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். வடக்கு கிழக்கு தழுவிய ஹர்த்தால் இராணுவ வெளியேற்றத்துக்காக என்று சொன்னால் சரி, மக்கள், சிவில் அமைப்புகள், சகல நிறுவனங்களும் ஒத்துழைத்து வடக்கு கிழக்கிலே நாங்கள் வெள்ளிக்கிழமை ஹர்த்தாலை 100% வெற்றியடைய வைக்கின்றோம். அந்த வெற்றியடைவதற்கு பிற்பாடு வெள்ளிக்கிழமை ஹர்த்தால் 6 மணி 7 மணிக்கு பின்னர் முடிவடைந்ததற்கு பிற்பாடு உங்களுடைய செயல்பாட்டு வரவை நீங்கள் மக்கள் மத்தியில் பகிரங்கப்படுத்த முடியுமா?
நீங்கள் இதை செய்யுங்கள், அடுத்தது எங்களுடைய இந்த நடவடிக்கை, எங்களுடைய 8 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னுக்கு போராடுவார்கள். சர்வதேச IMF சர்வதேச நாணய நிதியத்தினுடைய அத்தனை உறுப்பு நாடுகளை நாங்கள் சந்திப்போம். அவர்கள் இந்த இராணுவத்தை வெளியேற்றத்தை நடைமுறைப்படுத்தும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் என்று உங்களால் ஏதாவது ஒரு செயல்பாட்டு வரைவை நீங்கள் கொண்டு வர முடியுமா? மக்களுக்கு அந்த உத்தரவாதத்தை வழங்க முடியுமா? நீங்கள் சொகுசு வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் பதவியிலே இல்லாவிட்டாலும் நீங்கள் சேர்த்து வைத்த கோடிக்கணக்கான பணம் இப்போது திரைமறைவிலே போடுகின்ற நாடகங்களுக்காகவும் அந்த நிகழ்ச்சி நிரல்களுக்காகவும் உங்களுக்கு வழங்கப்படுகின்ற பணத்திலே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், பூட்ட பிள்ளைகள்னு பல தலைமுறைகள் சொகுசாக வாழக்கூடிய அளவுக்கு சொத்தை சேர்த்து வைத்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது. நீங்கள் ஏசிய காரிலே நீங்கள் அவ்வளவு பஞ்சு மெத்தையிலே உங்களுடைய வாழ்க்கை எப்போதுமே தங்குதடை இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த ஹர்த்தாலிலே பங்களிக்கின்ற அந்த மக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மக்களுடைய உணர்வுகளை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக இராணுவத்தினரால் ஒரு உயிர் பறிபோயிருக்கின்ற உணர்வு கொந்தளிப்பிலே தமிழர்கள் இருக்கின்றார்கள். அந்த உணர்வை வைத்துக்கொண்டு அரசியல் வியாபாரம் நடத்த சுமந்திரன் தரப்பு முற்படுகின்றது. நேர்மையாக தமிழ் மக்களிடையே அரசியல் செய்து தமிழ் மக்களுடைய விடுதலை அரசியலை முன்கொண்டு செல்வதற்கு பக்கற்ற சுமந்திரன் தரப்பு இப்படியாக மக்களுடைய உணர்வுகளோடு என்று விளையாடுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு வழங்கப்பட்ட சந்தர்ப்பம் முடிந்து விட்டது. இப்படியாக ஏமாற்று நாடகம் ஆடித்தான் இவர்கள் தங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைக்கின்ற அளவுக்கு தான் இவர்களுடைய கடந்த காலம் இருக்கின்றது. இவர்கள் மனச்சாட்சியை தொட்டு சொல்ல முடியுமா? என்று 8 கட்சிகள் 9 கட்சிகள் சேர்ந்து கடந்த காலத்திலே ஒரு கூட்டு உருவானது. தமிழ் மக்களுடைய அதிமுக்கியமான பிரச்சனைகள் என்று நான் நினைக்கிறேன் 15 பிரச்சனைகள் அடையாளப்படுத்தப்பட்டது. அந்த 15 பிரச்சனைகளையும் ஒன்றாக நாங்கள் கூட்டாக கையாளுவது என்ற ஒரு உடன்பாடு காணப்பட்டது. அதிலே முதன்மையானது பயங்கரவாத தடை சட்டம், இராணுவ வெளியேற்றம், காணாமலாக்கப்பட்டவருடைய விவகாரம் என நில மீட்பு என பல விடயங்கள் வரிசைப்படுத்தப்பட்டு வருகின்றது. எல்லா தரப்புகளுமே சேர்ந்து முடிவெடுத்த போது அதை குழப்புகின்ற வகையிலே தனித்து தமிழரசு கட்சியினுடைய இளைஞர் அணியினுடைய பெயரால் சாணக்கியனும் சுமந்திரனும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்காக கையெழுத்து போராட்டத்தை மேற்கொண்டு அதை கட்சி அரசியலாக்கினார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகிற கட்சிகள் சேர்ந்து தேசமாக முன்னெடுக்கப்பட வேண்டிய விடயத்தை ஒரு கட்சி அரசியலுக்காக பயன்படுத்தி அதை இன்று வரை அது மலினப்படுத்தப்பட்டதுக்கான காரணம் சுமந்திரனும் சாணக்கியனும். இதற்கு அவர்கள் பொறுப்பேற்பார்களா? இன்று பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று ரணில் விக்ரமசிங்க இருந்தபோது அவரிடம் கையெழுத்து பெற்றார்கள், சஜித் பிரேமதாசவிடம் கையெழுத்து பெற்றார்கள், இதே அனுர தரப்பிடம் கையெழுத்து பெற்றார்கள். நாடு முழுவதுமே வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய குரலை ஒரு பொது குரலாக கொண்டு வந்து அதை மலினப்படுத்தி பயங்கரவாதம் என்பது இலங்கை முழுவதும் இருக்கின்ற பிரச்சனை என்பதாக அவர்கள் காட்ட முற்பட்டார்கள். சரி, அப்படி அவர்களிடம் கையெழுத்து பெற்றதுக்கு பிற்பாடு அதே கையெழுத்து வைத்த ரணில் விக்ரமசிங்க இலங்கையினுடைய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக வந்தபோது உங்களினால் ஒரு துரும்பியாவது அசைக்க முடிந்ததா? இந்த கையெழுத்து வைத்த படிவத்தை கொண்டு போய் ரணில் விக்ரமசிங்கவிடம் காட்டிய நெருக்கடி ஏற்படுத்த முடிந்ததா? நீங்கள் கையெழுத்து வைத்திருக்கின்றீர்கள், இப்போ அதிகாரம் உங்களுடைய கையிலே இருக்கின்றது, ஏன் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க முடியாது என்று அவருக்கு நெருக்கடி ஏற்படுத்த முடியவில்லை. இதெல்லாம் கடந்து போய்விட்டது. இந்த இராணுவ விடயத்திலே நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தீர்கள்? ஒவ்வொரு தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் வாக்குறுதி கொடுக்கின்றீர்கள். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்திருக்கின்றீர்களா? இல்லை. நீங்கள் சர்வதேசம் இன்று எங்களுடைய குரலாக சர்வதேசம் ஒழிக்கின்றது. நீங்கள் பின்கதவு வழியாக ஜெனீவாவுக்கும் ஐநா சபைக்கும் சென்று விட்டு என்ன கூறிவிட்டு வருகின்றீர்கள்? இல்லை, நாங்கள் இப்போது அவர்களுக்கு அவகாசம் கொடுக்க வேண்டும், இதெல்லாம் கொஞ்சம் இதையெல்லாம் நாங்கள் கதைச்ச மாட்டோம், அங்கே திருப்பம் இனவாதம் வந்துடும். ஆகவே சம்பந்தனையா சொன்ன மாதிரி சம்பந்தனையா இருக்க அதைத்தான் சொன்னார், இப்போ சுமந்திரனும் அதைத்தான் சொல்லுங்க, நாங்கள் இது எல்லாத்தையும் கொஞ்சம் அமர்த்தி வாசிப்போம், நாங்கள் கொஞ்சம் அவைகளுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்த்து எங்களுக்கு ஏதாவது என்ன வருதுன்னு பார்ப்போம்ன்ற மாதிரி தான் அங்கே போய் திறமறைவில் போயிட்டு சொல்லிட்டு வர்றது. இந்த இது இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய இடத்துல செய்ய வேண்டிய விடயங்கள் எல்லாம் எவ்வளவோ இருக்குது. அதை விட்டுட்டு இந்த ஹர்த்தால்ன்றது நீங்கள் உண்மையில மக்கள் மரமேறி விழுந்தவன மாடேறி மிதிச்ச கதையாக தான் இந்த ஹர்த்தால் இருக்கு. நிச்சயமாக இந்த ஹர்த்தால் படுதோல்வியை சந்திக்கும். ஒரு சில முல்லைத்தீவு மாவட்டத்தில் ரவிகரன் அவருடைய ஏற்பாட்டில் ஒருவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தில் அது வெற்றி அளிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏனைய இடங்களில் இது ஒரு படுதோல்வியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. என்னன்னு சொன்னால் மக்களுடைய உணர்வுகளுக்கு இதுக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லை. ஏன்னா நேரடியாக நாங்கள் சந்திக்கின்றோம். மக்கள் இந்த நிலைமை இதே வார்த்தையை சொல்லினோம். அவங்களுக்கு என்ன, அவங்கள ஏசி வாகனத்தில் திரிவாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே தினம் நாங்கள் செத்து பிழைச்சி கொண்டிருக்கிறோம். எல்லா கடற்தொழில் எடுத்தாலும் சரி, விவசாயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்லை ஒரு வர்த்தக நடவடிக்கை எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்லை ஒரு நடைபாதை வியாபாரமாக இருக்கட்டும், இல்லை உணவகமாக இருக்கட்டும், எந்த தொழிலாக இருந்தாலும் நேர்மையாக கௌரவமாக உழைத்து வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற ஒருத்தனுமே வாழ முடியாத அளவுக்கு நாட்டினுடைய நிலைமை இருக்கின்றது. தினம் ஒவ்வொருத்தனும் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடி கொண்டிருக்கின்றான். ஆக அவனுடைய கலந்துரையாடாமல், அவனுடைய நாடி துடிப்பை அறியாது, இல்லை அவன் அதையெல்லாம் இழந்து தன்னை அர்ப்பணித்து இந்த ஹர்த்தாலிலே பங்கெடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் நம்ப தகுந்த தரப்பாக இல்லை. அதைத்தான் அந்த கருத்துக்கள் பிரதிபலிக்கின்றது.
அவர்களுடைய அவர்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்வார்கள். எங்களுடைய பிழைப்பை கெடுத்து விட்டு நாங்கள் ஹர்த்தாலில் நிற்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று. மக்களிடையே இது ஒரு வெறுப்புணர்வு ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது ஒரு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு பொருத்தமான விடயம். யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதிகளிலே இராணுவம் ஒரு திடீரென ஒரு இளைஞரை பிடித்து சுட்டுக் கொள்வார்கள். உடனடியாக எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் இன்று இரவு 10 மணிக்கு அந்த சம்பவம் நடைபெற்றால் கூட நாளை காலை எந்த அறிவிப்பும் இல்லாமல் வடக்கு கிழக்கு தானாக முடங்கும். அவ்வளவு தூரம் மக்களுடைய அவ்வாறான ஒரு உணர்வு இருந்தது, ஒரு ஒருங்கிணைவு இருந்தது. இன்று ஒரு பாடசாலை மாணவி இராணுவத்தினுடைய வாகனத்தினால் மோதுண்டு உயிரிழக்கின்றார். இராணுவ வாகனம் ஒரு தரையேட்டு கண்மூடித்தனமாக பயணித்ததன் காரணமாக ஒரு உயிரிழப்பு சம்பவிக்கின்றது. மறுநாள் ஹர்த்தால், யாருமே கேள்வி கேட்பதில்லை. எதற்காக ஹர்த்தால்? நேற்று தானே ஹர்த்தால் செய்தாங்க, ஏன் இன்றைக்கு இன்னொரு ஹர்த்தால் என்று யாருமே கேட்பதில்லை. அப்போது தேவை இருந்தது. அது இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட நேரடி தாக்குதல், நேரடி கொலை. இது அப்படி அல்ல. அப்படி இருந்தால் கூட அதை நீங்கள் அது மக்களாக உணர்ந்து செய்ய வேண்டிய விடயம். இது கட்சியினுடைய அரசியலுக்காக செய்கின்ற விடயம் அல்ல. உங்களை நாங்கள் அந்த கோயிலுடைய கருவறைக்குள் ஒரு ஐயரை அனுப்பியதை போன்று உங்களை நாங்கள் தெரிவு செய்து அனுப்பி இருக்கின்றோம் 8 பாராளுமன்ற உறுப்பினர்களை. நீங்கள் செய்ய வேண்டிய விடயத்தை செய்துவிட்டு வெளியே கோபுரத்துக்கு வெளியே வந்து நின்று கொண்டு மன்றாடுகின்ற செயல்பாட்டை போன்று இந்த ஹர்த்தாலை நடத்துவது என்பது இது மக்களை மேலும் மேலும் நலிவடைய செய்து நீங்கள் அரசியல் உங்களுடைய நாடகத்தை அரங்கேற்றுகின்ற நிலைப்பாடாகத்தான் இது பார்க்க முடியும். ஆகவே எந்த ஒரு அந்த வடகிழக்கிலிருந்து இராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம். ஆனால் அதற்காக இந்த முத்து ஐயன்கட்டு விவகாரத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு ஹர்த்தாலை நடத்தித்தான் அதை செய்ய வேண்டும், இல்லை அதை செய்வதற்கான காலம் இது என்பதை நாங்கள் ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள முடியும். இழந்த இளைஞருக்கு நீதி கேட்பது தவறா? நாங்கள் ஆரம்பத்திலே கூறிவிட்டோம், இது ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும். இன்று வடக்கு கிழக்கு முழுவதுமே இராணுவ முகாம்களிலே இராணுவத்துக்கு புரோக்கர் வேலை பார்த்து கொண்டு இதன் மூலமாக பல விடயங்கள், ஒன்று சட்டவிரோதமாக இப்படியான விடயங்கள் இடம்பெறுகின்றது. அதாவது கள்ளச்சந்தையிலே இப்படியான விடயங்கள் வருகின்றது. அதை பெறுபவர்கள் நன்மை அனுபவிக்கின்றார்கள் என்று நாங்கள் வைத்துக் கொள்வோம். அது எங்கே யாருக்கு? ஒரு குறிக்கப்பட்ட ஒரு சிலருக்கான நன்மையாகத்தான் இருக்கிற, இனத்துக்கான நன்மை அல்ல. ஆகவே இவர்களுடைய உறவு என்பது, அதாவது கூடா நட்பு கேடாய் முடியும். இது ஒரு கூடாத உறவு என்பது எங்களுக்கு காலாகாலமாகவே தெரிந்த விடயம். இலங்கை சுதந்திரம் பெற்றதுக்கு பிற்பாடு சில ஆண்டுகளிலே தமிழர்களுக்கு எதிராக இந்த இராணுவம் ஒரு இனப்படுகொலை இராணுவமாக ஒரு தமிழ் மக்களை கொன்றொழிக்கின்ற ஒரு இயந்திரமாக சிங்கள பௌத்த பேரினவாத அரசால் ஏவிவிடப்பட்டது. அன்று தொடக்கம் இன்று வரை இலங்கை இராணுவம் என்பது எங்களுடைய சிநேகபூர்வமான ஒரு அங்கம் கிடையாது. அது ஒரு கொலை என்று நாங்கள் ஒரு கொலைவரி பிடித்த ஒரு மிருகத்துக்கு முன்னால் நாங்கள் எப்படி இருப்போம்? அதோட போதாவது நாங்கள் நெருங்கி பழகினால் யாருடைய தப்பு? அது கூண்டுக்கு அடைக்கப்பட்டிருந்தாலும் ஒரு எச்சரிக்கை வாசகம் இருக்கும். அதற்கு அருகே சென்று விடாதீர்கள், அந்த கூண்டுக்குள் கையை விட்டு விடாதீர்கள், அதற்கு உணவளிக்க வேண்டாம். ஆனால் அதையும் மீறி அந்த உயிரியல் பூங்காவிலே செல்பவர்கள் அங்கே கூண்டுக்குள்ளே தான் நிற்கின்றது என்று போட்டு அந்த மிருகங்களோடு அவர்கள் சேட்டை செய்கின்ற போது அவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகின்றார்கள். அது யாருடைய தவறு? அங்கே அத்தனை எச்சரிக்கைகளும் இருக்கின்றது. அவர்களுக்காக பரிதாபப்பட முடியுமே தவிர அதை ஒரு முதன்மையான பிரச்சனையாக்கி நாங்கள் அதற்காக ஒட்டுமொத்த இனமுமாக நீதி கேட்கின்ற ஒரு விவகாரமாக அதை மாற்ற முடியாது. அது மாற்றினால் இதுவரை காலமும் தமிழர்களுடைய அத்தனை கோரிக்கைகளும் மலினப்படுத்தப்படும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? என்று நாங்கள் ஒரு நாகரிகங்கிறது இதிலே ஒரு சிலையடையாக அந்த சம்பவத்தை கூறியிருக்கின்றோம். ஆனால் இலங்கையில் இருக்கிற அத்தனை தூதரகங்களும் சர்வதேச நாணய நிதியம் உள்ளிட்ட சர்வதேச தரப்புகள் அத்தனையுமே இலங்கையில் இருக்கின்ற தங்கள தொடர்புகளின் ஊடாக அங்கே நடந்ததை A to Z அக்குவர் ஆணிவராக அவர்கள் அறிக்கையிடல் மூலமாக அறிந்திருப்பார்கள். அப்படி என்ன நடந்தது என்பது முழுமையாக அவர்களுக்கு தெரிந்திருக்கின்ற போது அதை காரணமாக வைத்துக்கொண்டு வடக்கு கிழக்கு தழுவியதாக ஒரு ஹர்த்தாலை நடத்துகின்ற போது இப்படித்தான் தமிழர்கள் எப்போதுமே ஒரு பொருத்தமில்லாத போராட்டங்களை நடத்துகின்றார்கள். அவர்கள் அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டும், இராணுவத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காகவே தமிழர்கள் போராட்டத்தை நடத்துகின்றார்கள். அந்த போராட்டத்தில் எந்தவித நியாயமும் இல்லை என்பதாக கடந்த கால போராட்டங்கள் இதன் மூலமாக ஒரு மலினப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலைமை உருவாகும். சிந்தித்து பாருங்க, நீங்க ஓமோ இல்லையோ சொல்லுங்கள். கடந்த காலத்தில் அவ்வாறான நிலைமை இல்லை. ஆனால் இன்று ஒட்டுமொத்த சர்வதேசத்தினுடைய கவனமும் இங்கே இருக்கின்றது. தமிழர் தாயகத்தில் ஒரு குண்டூசி விழுந்தால் கூட
என்று சர்வதேசத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஒரு நெட்வொர்க்கை இலங்கையில் உருவாக்கி வைத்திருக்கிறார். இவர்கள் இன்னும் அந்த சர்வதேசத்தினுடைய தரப்பினருக்கு அனுமதி வழங்காவிட்டாலும் அவர்கள் பலர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையை உள்ளிட்ட சர்வதேச பல தரப்பினர் இங்கே சத்தம் சந்தடி இல்லாமல் சுற்றுலா பயணிகளாக இங்கே வருகை தந்து இங்கே எல்லா பார்க்க வேண்டிய விடயங்களை எல்லாம் பார்த்து செய்ய வேண்டிய விடயங்களை எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு இந்த முத்துவையன்கட்டு இராணுவமால என்ன நடந்தது என்பது நிதர்சனமான உண்மை அவர்களுக்கு சென்றிருக்கும். அப்படி இருக்கின்ற போது இது உண்மையிலே ஒரு நேரடியான ஒரு கொலை நடந்த அவர் சென்றதே பிழை. கூடா நட்பு கேடாய் முடியும். அதற்கான பலனை அவர்கள் அனுபவித்திருக்கின்றார்கள். அதற்கு சரியான முறையிலே இப்போது 3 இராணுவத்தினர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். விளக்கமறியலே இருக்கின்றார்கள். தொலைபேசியிலே அழைத்த இராணுவத்தினர் உள்ளிட்ட அதில் 3. இனி அவர்கள் அந்த வழக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அவர்கள் தான் அதுக்கு பொறுப்பானவர்கள் என்றால் ஒரு தூண்டுதலாக அவர்கள் அமைந்திருக்கின்றார்கள். இவர்கள் தாக்குதல் நடத்தியதன் காரணமாக அங்கு தப்பியோடி விழுந்திருக்கின்றார்கள். ஆகவே இப்ப இதிலே இருக்கின்ற மிக முக்கியமான கேள்வி என்னென்று சொன்னால், இப்ப இதுவரை காலம் எங்களுடைய போராட்ட வடிவம் எப்படி இருந்தது? மஹிந்த ராஜபக்சேகளாக இருக்கட்டும், கடந்த காலங்களாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த அரசு இயந்திரமுமே தமிழர்களுடைய கோரிக்கைகளை செவிசாய்க்காதிருந்ததன் பலனாகத்தான் நாங்கள் தேசமாக திரண்டு அந்த உணர்வுகளை நாங்கள் வெளிப்படுத்தினோம். இன்று என்ன நடந்திருக்கிற முத்துவையன்கட்டு சம்பவம் நடைபெற்று அவர் உடல் எடுக்கப்பட்ட அன்று துரித விசாரணை நடத்தப்பட்டு 5 இராணுவத்தினர் கைது செய்யப்பட்டு 3 விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதை விட நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? அரச இயந்திரம் இப்ப இனிமேல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் கர்த்தாலை நடத்துவதை விட்டுவிட்டு இந்த விசாரணை சரியான முறையில் செல்கின்றதா, அதை விரைவுபடுத்தி உண்மையாக அதில் சம்பந்தப்பட்ட இராணுவத்தினரை சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கான தண்டனையை பெற்றுக் கொடுப்பதற்கு நீங்கள் என்ன அழுத்தங்களை கொடுக்க முடியுமோ அதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். நீங்க வடக்கு கிழக்கு தழுவியதாக ஹர்த்தாலை மேற்கொண்டு அந்த ஹர்த்தால் மூலமாக இப்படியான அழுத்தத்தை நீங்கள் கொடுக்க முடியாது. நீங்கள் சட்டத்துக்கு பொறுப்பான அமைச்சரையும் ஜனாதிபதியையும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட தரப்பினரை நீங்கள் தொடர்ச்சியாக சந்தித்து இந்த விசாரணை எப்படி போய்கொண்டிருக்கின்றது, என்ன நடக்கின்றது, நீங்கள் எந்தவித நெருக்கடிகளையும் பிரயோகிக்க கூடாது. அப்படி ஏதாவது நெருக்கடிகள் பிரயோகிக்கப்பட்டால் நாங்கள் இதை சர்வதேசத்துடைய கவனத்துக்கு கொண்டு சென்று இதை சர்வதேச விவகாரமாக மாற்றுவோம் என்ற நெருக்கடியை நீங்கள் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி கொண்டிருக்க வேண்டும், செய்ய வேண்டிய இடத்துல செய்து கொண்டிருக்க வேண்டும். அதை விட்டு நீங்கள் இங்கே வந்து ஹர்த்தால் நடத்துவது என்பது இதற்கு நீதி கேட்கின்ற விடயம் அல்ல. இது அப்படி நாங்கள் வடக்கு கிழக்கு தழுவியதாக இருக்கின்ற மக்கள் தங்களை வருத்தி ஒரு நாள் கடைகளை பூட்டி தங்களுடைய ஒரு நாள் அன்றாட வாழ்க்கையை முடக்கி நீதி கேட்கின்ற அளவுக்கு இது ஒரு பாரதூரமான விடயம் அல்ல. அப்படி நாங்கள் மாற்றுவோமாக இருந்தால் இவ்வாறான இராணுவத்தினுடனான கள்ளத் தொடர்பையும் இப்படியான சட்டவிரோத உறவுகளை நாங்கள் நியாயப்படுத்துவதாகத்தான் முடியும். எல்லோருமே இதை செய்யுங்கள், நாங்கள் உங்களுக்கு துணையாக நிற்கின்றோம், உங்களுக்கு எது நடந்தாலும் நாங்கள் நிற்கின்றோம். அப்படி இப்படியான 5 நபர்கள் மட்டுமல்ல, வடக்கு கிழக்கிலே பல ஆயிரக்கணக்கானவர்கள் இராணுவத்தோடு கள்ள தொடர்பில் இருக்கின்றார்கள். கள்ள தொடர்பில் இருந்து கொண்டு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை நடமாடுவதற்கின்ற அப்படியான வர்த்தகர், அப்படியான சட்டவிரோதமாக எங்களை தேசத்தை நாசமாக்குவர்களும் இராணுவத்தோடு தொடர்பில் இருக்கின்றார்கள். என்று அவர்கள் இப்படியான உறவுகளை வைத்து கொண்டுதான் தங்களை அந்த கவசத்தை பயன்படுத்தி கொண்டால் அவர்கள் ஒரு நாளை ஒரு வாகனத்திலே அவர்கள் ஒரு சட்டவிரோதமான செயலை ஒரு கொலையை செய்கின்றார்களோ, இல்லை ஒரு கொலை செய்யப்பட்ட உடலை கொண்டு செல்கின்றார்கள், இல்லை சட்டவிரோதமாக கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் எடுத்து செல்கின்றார்கள், வழியிலே போலீசார் மறைக்கின்றார்கள், இல்லை வேறு தரப்பு மறைக்கின்றார்கள். உடனடியாக அவர்கள் சொல்வார்கள் எனக்கு இந்த மாத்தியாவை தெரியும் என்று சொல்லி அதையும் மீறி கேட்கிறா உடனே போன் அடிச்சு கொடுப்பா, மாத்தியா இப்படி ஒரு பிரச்சனை உள்ளவருக்கு என்னென்னு பாருங்கன்னா அவருக்கு தெரியாது இவள் என்ன இதுல போயினோம் என்று. அப்ப அவர் சொல்வார் எங்களுக்கு வேண்டப்பட்டால் தான் நீங்க அவரை விடுங்கன்னு சொல்லி. அப்ப அந்த செல்வாக்கு நிமித்தமாக நடைபெறுகிறவனுடைய பாதிப்பு யாருக்கு வருகின்றது? இன்று வன்னி பிராந்தியத்தில் இதே முத்துவையன்கட்டு முல்லைத்தீவு மாவட்டமாக இருக்கட்டும், கிளிநொச்சி மாவட்டமாக இருக்கட்டும், இன்று போதைப் பொருளே மிக மோசமாக பாதிக்கப்பட்டு ஏற்கனவே வன்னி பிராந்தியத்தில் இருக்கின்ற மக்களுடைய அன்றாட வாழ்க்கை என்பது ஏனைய மாவட்டங்களை விட மிக கீழான நிலையிலே இருக்கின்றது. அவர்கள் கூலி வேலைகளுக்கு சென்று உழைப்பதே பெரும்பாலானவர்கள் இவ்வாறு சட்டவிரோதமாக இந்த கசிப்பு மற்றும் கேரளா கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களுக்கு நுகர்வுக்கு பயன்படுத்தி அவர்களுடைய வீடுகளிலே அவர்கள் ஒரு பட்டினிச்சாவை எதிர்நோக்கின்ற அளவுக்கு தான் அந்த வீடுகள் இருக்கின்றது. தாங்களே உழைத்து தாங்களே குடித்து விட்டு விழுந்து கிடப்பதும் வீட்டிலே வந்து குடும்ப வன்முறைகளுக்கு காரணமாகின்ற சம்பவங்கள் இன்று வன்னி மாவட்டத்திலே அதிக அளவு. இதன் காரணமாக பல விவாகரத்துகள், பல தாய் தந்தைகள் வந்து பெண் தலைமைத்துவ குடும்பங்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பு, இப்படியான அனைத்துக்குமே இப்படியான விடயங்கள்லாம் காரணமாக. இதற்கெல்லாம் வன்னி பிராந்தியம் உள்ளிட்ட இந்த இடங்களிலே சட்டவிரோதமான தொழில்கள் ஊக்குவிக்கப்படுவதற்கு இப்போ இராணுவத்தினுடைய கள்ள தொடர்பும் இப்படியான முறைகேடான தொடர்புகள் தான் காரணமாக இருக்கிறது. இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோமா வடக்கு கிழக்கு ரீதியாக?
அவ்வாறு ஒரு கொலைக்கு, அவ்வாறு நடந்த ஒரு மரணத்துக்கு நாங்கள் ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு ஆதரவு தெரிவிப்போமாக இருந்தால் அதை நாங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் ஏற்றுக்கொண்டது சமன். பிறகு எப்படி நாங்கள் அதுக்கு எதிராக குரல் கொடுக்க முடியும்? ஆகவே அந்த சம்பவத்துக்கு சட்டம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அது எந்த விதத்திலுமே தவறாக பயன்படுத்தப்பட்டு விடக்கூடாத அளவுக்கு நாங்கள் நெருக்கடியை கொடுக்கலாமே தவிர, இந்த ஹர்த்தால் என்பது அதுதான் எங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு சிக்கல். சரி இராமதரன், நீங்கள் நீங்கள் இவ்வாறு இவ்வளவு விடயங்களை நீங்கள் கூறும் பொழுது, இந்த சிக்கல் என்று நீங்கள் இருக்கின்ற இந்த நேரத்தில் தமிழரசு கட்சி அவசரப்பட்டு கர்த்தாலுக்கு அழைப்பு விடுத்தது என்ன காரணத்துக்காக என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? இல்லை, 2 விடயம் இருக்கின்றது. ஒன்று, நாங்கள் ஏற்கனவே முன்னர் குறிப்பிட்டதை போன்று ஏற்கனவே அவர்கள் 15ஆம் தேதி இந்த ராணுவ முகாமை எடுப்பதாக ஒரு தகவல் ராணுவ தரப்பாலே அந்த செய்தி மூலத்தின் மூலமாக வந்திருக்கின்றது. அதைவிட இந்த சர்வதேச நாணய நிதியம் உள்ளிட்ட தரப்பினர் தொடர்ச்சியாக, அதாவது வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக இராணுவ குறைப்புக்கு அவர்கள் அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் இப்போது தொடர்ச்சியாக அவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற போது என்ன சொன்னார்கள்? தாங்கள் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்பாடுகளை மறுசீரமைப்பு செய்வோம் என்று. ஆனால் அவர்களால் ஒரு துரும்பை கூட மாற்றி அமைக்க முடியாது. ஏனென்றால் நாடு இருக்கின்ற நிலைமையிலே அவர்களுக்கு சர்வதேச நாணயத்தினுடைய உதவியை விட்டால் வேறு வழி இல்லை. ஆக சர்வதேச நாணய நிதியம் சொல்வதை கேட்டுத்தான் அவர்களிடமிருந்து அடுத்தடுத்த கட்ட நிதிகளை பெற்றுக்கொண்டு நாட்டை ஓரளவு பொருளாதாரத்தை அவர்கள் ஓரளவு ஒரு நிலையாக அவர்கள் வைத்திருக்க முடியும். அதாவது ஒரு ஒரு மோசமான நிலைமைக்கு செல்லாமல் அந்த நிலையிலே தக்க வைத்துக் கொண்டு மேற்கொண்டு அடுத்த விடயங்களை கொண்டு செல்ல முடியும். ஆகவே அதிலே பிரதானமாக இந்த இராணுவ குறைப்பு என்பது இருக்கின்றது. ஏனால் சர்வதேச நாணய நிதியம் ஏற்கனவே 13 லட்சத்துக்கு மேற்பட்ட அரசு ஊழியர்கள் இருக்கின்றார்கள். உலகத்திலேயே ஒரு குடிமகனுக்கு அதிகமான அரசு ஊழியர்கள் கொண்ட நாடாக அது இலங்கை தான் இருக்கின்றோம் என்று நான் நம்புகின்றேன். இந்த இலங்கையிலே கிட்டத்தட்ட 1.25 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் இருக்கின்ற போது அதுவே 13 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் சொன்னால் நான் நினைக்கிறேன் ஒரு 10 பேருக்கு ஒருவரா 100 பேருக்கு ஒருவர் என்ற அடிப்படையில் ஒரு அரசு உத்தியோகத்தர் இருக்கின்றார் என்றால் மக்கள் வீட்டில் இருந்து கொண்டு அரசு அந்த விடயங்களை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் நிலைமை அப்படி அல்ல. நாள் கணக்கிலே, மாத கணக்கிலே, மணத்தியால கணக்கிலே ஒரு சாதாரண விடயத்துக்காகவும் அரசு அலுவலகங்களுக்கு ஒன்றுக்கு பல தடவை அலைந்து திரிகின்ற நிலைமைதான் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது அளவுக்கு அதிகமாக அரசு ஊழியர்கள் அதெல்லாம் குறைத்து அரச செலவினத்தை மட்டுப்படுத்தியதற்கு பிற்பாடுதான் சர்வதேச நாணய நிதியம் அந்த நாட்டை மீட்பதற்கான முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்கும். இப்போது வழங்குகின்ற விடயம் என்பது ஒரு ஆரம்பகட்ட உதவிகள். உங்களுக்கு தெரியும், ரணில் அரசாங்கம், காபந்து அரசாங்கம் பொறுப்படுத்தி சர்வதேச நாணய நிதியத்தோடு இந்த விடயத்தை மேற்கொண்ட போது சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து பணத்தை பெற்று அரசு ஊழியர்களுக்கான சம்பளத்தை கொடுத்த விடயமெல்லாம் அரங்கேறியது. இப்போது இந்த இராணுவ விடுவிப்பு கூட, இராணுவ முகாம்கள் குறைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை கூட சர்வதேச நாணயத்தினுடைய இறுக்கமான நிலைப்பாடாக இருக்கிறது. சுமந்திரன் ஏற்கனவே வெளிநாடு சென்று அங்கே இந்த ஐநா தரப்பினரோடு அவர் உரையாடி இருக்கின்றார். அவரும் அந்த ரகசிய சதி திட்டத்தில் அவரும் ஒரு பங்காளியாக இருக்கின்றார். அப்போது அவருக்கு சில சர்வதேச தரப்பினுடைய நிலைப்பாடுகளை அவர் அறிந்திருக்கக்கூடும். என்னால் இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகின்றது, சர்வதேசம் என்ன நிபந்தனையை விதித்திருக்கின்றது, இவர்கள் அதை சமாளிப்பதற்கு என்ன நடவடிக்கையை மேற்கொள்ள போகின்றார்கள், அவர்கள் ஓரளவு தெரிந்திருக்கும். இங்கே சில அடையாள ரீதியான படைக்குறைப்பு நடைபெறப் போகின்றது என்று அந்த சர்வதேச தொடர்புகளின் மூலமாக சுமந்திரனுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். ஆகவே தான் தெரிந்தொரு விடயத்தை தமிழரசு கட்சிக்கான ஒரு வாக்காக அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் இப்படியான ஒரு ஹர்த்தால் நாடகத்தை ஆடி, என்னால் தெளிவாக தெரிகின்றது, ஒரு சாதாரணமாக விழுந்தடித்து கொண்டு போய் அந்த மரண வீட்டிலே சென்று துக்கம் விசாரித்து அதை ஒரு பெரிய ஒரு நாடகமாக காட்ட வேண்டிய அளவுக்கு முக்கியத்துவம் இல்லாத ஒரு விடயத்தை முக்கியத்துவப்படுத்தி சொல்வார்கள். ஈரை பேனாக்கி, பேரை பெருமாளாக்கி, பெருமாளை பேயாக்கி, அப்படியான வல்லமை மிக்கவர்கள் இவர்கள். அப்படி ஒரு சாதாரண விடயத்தை வடக்கு கிழக்கு தழுவிய ஹர்த்தாலாக மாற்றி இவர்கள் இந்த ஹர்த்தாலை நடத்துகின்றார்களோ இல்லையோ, சில படைக்குறைப்பு நடவடிக்கைகள் இந்த அரசாங்கம் முன்னெடுக்க போகின்றது. அப்படி வருகின்ற போது அதை தாங்களாகவே அறுவடை செய்து, தமிழரசு கட்சி வடக்கு கிழக்கு தழுவியதாக ஒரு ஹர்த்தால் நடத்தி கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் படைக்குறைப்பு நடவடிக்கை நடந்திருக்கின்றது என்று அதை தாங்கள் ஒரு வாக்கு வங்கி அரசியலுக்காக பயன்படுத்துகின்ற நோக்கம் ஒன்று இருக்கும் என்பது நான் இந்த அடிப்படையில் கூறக்கூடியதாக இருக்கின்றது. அதைவிட இன்னொரு விடயத்தை நாங்கள் கூற முடியும், ஒரு ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கை. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அனுர அரசாங்கம் இராணுவத்தோடு 7ஆம் பொருத்தமாக இருக்கின்றது. இராணுவத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமையில இருக்கின்றது. அதைவிட அனுர அரசாங்கத்தை எப்போது ஆட்சியிலிருந்து அகற்றிவிட்டு மீண்டும் அந்த அரியணையை
சுவைக்க வேண்டும் என்று ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட தரப்பினர் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை விட அவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற பிராந்திய வல்லரசுகள் அந்த நேரத்துக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக இப்போது இந்த அனுர அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கின்ற ஒரே ஒரு துரும்புச்சு விட்டு இந்த இராணுவத்துக்கு எதிரான விடயம். ஏற்கனவே தையிட்டி விவகாரம் உங்களுக்கு தெரியும். அந்த விடயத்தை வைத்துக்கொண்டு உதய ஹம்மன்புல விமல் வீரவன்ச போன்றவர்கள் எப்படியான ஒரு இனவாத அலையை தெற்கிழங்கையில தோற்றுவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த ஜெனீவா சர்வதேச விடயங்கள் உள்ளிட்ட விடயங்களிலே அதற்காகத்தான் அனுர அரசாங்கம் சர்வதேச விசாரணை அவர்களும் அதே பாட்டை பாடுகின்றார்கள். இராணுவத்தை காட்டி கொடுக்க மாட்டோம் என்று. இராணுவத்துக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுத்தால் தெற்கிழங்கையில ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டுவிடும். மெல்ல மெல்ல இந்த பொருளாதார நெருக்கடியினுடைய தாக்கத்தில் இருந்து எதிர்பார்த்த அளவுக்கு மக்கள் மீண்டெழாத நிலைமையிலே தென்னிலங்கையிலே மீண்டும் இனவாத கருத்துக்கள் மேலோங்கி வருகின்றது. அந்த நம்பிக்கையில தான் சில தினங்களுக்கு முன்னர் 2029ஆம் ஆண்டு நாமல் ராஜபக்ச தலைமையிலே மொட்டினுடைய அரசாங்கம் அமையும் என்று அவர்கள் ஆருடம் கூறுகின்றார்கள். அவ்வளவு தூரம் அவர்கள் நம்பிக்கையாக கூறுகின்றார்கள். ஒரு 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 அதாவது செத்து போயிருந்த புனம் எழும்பி நடந்ததுக்கு சமனாக அவர்களுடைய அந்த நம்பிக்கை துளிர்க்கின்றது என்று சொன்னால் இந்த சூழ்நிலைகள் அதை நோக்கி வடிவமைக்கப்படுகின்றது. அதிலே இவர்களும் ஒரு பங்குதாரராக இருக்கின்றார்கள் என்பதை ஆணித்தரமாக கூற முடியும். என்றால் அன்றகுமார் திசாநாயக்க தேர்தல் நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கே ஒரு ஆட்சி மாற்றம், அதாவது ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து பாராளுமன்ற தேர்தலுக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியாவுக்கு தொடர் பயணங்களை மேற்கொண்டிருந்தார். இந்தியாவில் தான் அந்த சதித்திட்டங்கள் அரங்கேற்றப்பட்டது இந்த அனுர அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு. அப்போது சுமந்திரன் அவர்களுக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தொலைபேசி அழைப்பின் ஊடாக நான் இந்தியா செல்கின்றேன், இந்தியா சென்று வந்ததுக்கு பிற்பாடு நாங்கள் நேரடியாக இந்த விடயம் தொடர்பாக முக்கியமாக உரையாட வேண்டி இருக்கின்றது. 6 மாதம் தான் இந்த அரசாங்கத்துடைய ஆயுட்காலம், அதனால் நீங்கள் இந்த வெற்றியை நினைத்து நீங்கள் தயங்க வேண்டாம், அதாவது குழம்ப வேண்டாம். திட்டம் இருக்கின்றது. 6 மாதம் தான் இதனுடைய ஆயுட்காலம், அதற்கு பின்னர் நாங்கள் நினைப்பதுதான் நடக்கும் என்ற வகையிலே சுமந்திரன் அவர்களோடு தொலைபேசியில் உரையாடியதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. அப்போது ரணில் விக்ரமசிங்க உங்களுக்கு தெரியும், அந்த தேர்தலுக்கு முன்னரும் தேர்தலுக்கு பின்னரும் பல சந்தர்ப்பங்கள் டெல்லிக்கான பயணத்தை மேற்கொண்டார். அவர் இந்தியா ரணிலை பயன்படுத்தி அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு சதி திட்டங்களை அவர்கள் அரங்கேற்றி கொண்டார்கள். அதில் அமெரிக்காவும் பங்கு இருக்கின்றது. ஆகவே இப்படியாக ஒரு பல விடயங்களிலே சுமந்திரன் அவர்கள் தான் எப்போதெல்லாம் தமிழர்களுக்கு எதிராக சிங்கள தேசத்தில் ஒரு நகர்வுகளுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு லாபகமான ஒரு ஆளுன்னு சொன்னால் சுமந்திரன் மட்டும்தான் இப்போது. ஆகவே அவர் அங்கே சரியாக பயன்படுத்தப்படுகிறார். இந்த விடயத்திலே வடக்கு கிழக்கு தழுவியதாக இராணுவ வெளியேற்றத்தை வலியுறுத்தி ஒரு ஹர்த்தால் நடத்துகின்ற போது தெற்கிலங்கையிலே அது எவ்வாறு பிரதிபலிக்கும் என்பதை நீங்க சிந்தித்து பாருங்க. நாங்கள் அந்த கருத்துக்கு உடன்பாடு இல்லாதவர்கள். சம்பந்தன் கூறினார் 2016ஆம் ஆண்டு நீங்கள் வாயை பொத்தி கொண்டிருங்கள், தெற்கிலங்கையிலே அங்கு கொந்தளிக்கின்றார்கள், அவர்களை கோவப்படுத்தி விட்டு நாங்கள் இந்த தீர்வையும் பெற முடியாது, ஆகவே நாங்கள் 1 வருடம் நீங்கள் அமைதியாக இருங்கள், நாங்கள் தீர்வை பெற்று தருவோம் என்று கூறினார்கள். அவர் ஒன்றுமே செய்யவில்லை. அப்போது நாங்கள் விமர்சித்தோம். தெற்கிலங்கையை கோவப்படுத்த வேண்டும் என்பதற்காக இல்லை, எங்களுடைய உரிமைகளை எங்களுடைய கேட்க வேண்டிய உரிமைகளை நாங்கள் கேட்கத்தான் வேண்டும் என்று. ஆனால் இப்போது அதற்கான தருணம் அல்ல. வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற இராணுவத்தை வெளியேற்ற வேண்டும் என்று ஒரு ஹர்த்தால் நடத்த வேண்டிய தேவை இல்லை. அந்த விடயத்துக்காக மட்டும் இந்த செம்மணி விடயத்துக்காக இவர்கள் ஹர்த்தால் நடத்தி இருக்கின்றார்களா? உண்மையில செம்மணிக்காக ஒரு ஹர்த்தாலை நடத்தி சர்வதேச அந்த கோரிக்கை ஏற்கனவே நாங்கள் பல விடயங்களை கூடியிருக்கின்றோம். சர்வதேச கண்காணிப்பு, சர்வதேச விசாரணை, இந்த 2ம் செம்மணி விவகாரத்தில் தேவை. அதை உடனடியாக ஏனால் இன்று 100க்கும் மேற்பட்ட உடலங்கள் எலும்பு கூடுதல் மீட்கப்பட்டிருக்கின்றது. அந்த மீட்கப்பட்டதுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. அது சரியான திசையில செல்லுமா என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. நாட்கள் செல்ல 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 அதற்கான நீதிகள் என்பது குழி தோண்டி புதைக்கப்படுவதற்கான ஆபத்து இருக்கின்றது. ஆகவே இன்று எத்தனை நாட்களாகிவிட்டது. இன்று செம்மணிக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஒரு செம்மணிக்கு ஒரு சர்வதேச பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக ஒரு வடக்கு கிழக்கு ஹர்த்தாலை நடத்தியிருந்தால் மக்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், அதை வரவேற்க முடியும். இன்று மன்னார் தீவே இன்று பாலைவனமாக இருக்கிறதிலே கடலிலே மூழ்கி இல்லாமல் அந்த அத்திப்பட்டியை போன்று இல்லாமலே வரைபடத்திலே இல்லாமல் செய்யப்படுகின்ற ஒரு சூழ்ச்சி அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்காக ஒரு ஹர்த்தால் நடத்தி இருக்கின்றீர்களா? நியாயமான கேள்விகள் தான் ராமேந்திரன். தமிழ் அரசியல் பரப்பில் சுமந்திரன் தான் ஒரு அறிவாளி என்று பார்க்கிறார் போல் இருக்கின்றது, ஏனையவர்கள் எல்லோரும் முட்டாள்கள் போல் இருக்கின்றது. சரி, நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வர வேண்டும். மிகவும் சுருக்கமாக ஒரு நிமிடத்தில் நீங்கள் கூற வேண்டும். இப்போ இந்த ஹர்த்தாலுக்கு மலைய கட்சிகளும் ஆதரவு தெரிவித்திருப்பதை எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள்? அதான் நான் 2வதாக கூறிய காரணம் அங்கேதான் எங்களுக்கு அந்த சொல்வார்கள் லொஜிக்னு சொல்லி. நாங்கள் அதை பொருத்தி பார்க்கின்ற போது ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கையிலே அவர்களும் ஒரு பங்குதாரர்கள். ஏனால் அவர்கள் எல்லாம் ரணிலுடைய கூட்டாளிகள். அவர்கள் ஏனால் வடக்கு கிழக்கு தழுவியதாக எத்தனையோ விடயங்களுக்கு அவர்கள் இதுவரை வாயை திறக்கவில்லை, தார்மீக ஆதரவு கூட வழங்கவில்லை.
எத்தனையோ எழுகதமிழ் போராட்டங்களாக இருக்கட்டும், P2P மக்கள் எழுச்சி போராட்டமாக இருக்கட்டும், இல்லை எத்தனையோ ஹர்த்தால்கள் நாங்கள் எங்களுடைய அடிப்படை விடயங்களுக்காக செய்திருக்கின்றோம். அப்போதெல்லாம் இந்த மலையக தலைவர்கள் எங்கே போனார்கள்? மனோகணேசன் எங்கே போனார்? ஜீவன் தொண்டைமான் எங்கே போனார்? இன்னப்புற தரப்புகள் எல்லாம் எங்கே போனார்கள்? இதெல்லாம் என்ன, அந்த திட்டம் ஒரு இடத்திலிருந்து, அதாவது திரைக்கதை வசனம் என்பது ஒரு இடத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்தந்த நடிகர்கள் அந்தந்த தருணம் வருகின்ற போது அவர்கள் மேடை ஏறி தங்களை முகங்காட்டுகின்றார்கள், தங்களுடைய பாவனைகளை வெளிப்படுத்துகின்றார்கள். சுமந்திரன் முதலாவது நபராக ஹர்த்தால் அறிவிப்பை விட்டார். அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஆணையின் பிரகாரம் இது ஒரு 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 அதாவது அகில இலங்கை ரீதியாக ஒரு சர்வதேச கவனத்தை பெறக்கூடிய வகையில் இது இருக்க வேண்டும் என்பதற்காக துணை பாத்திரங்களாக மனோகணேசன், ஜீவன் தொண்டைமான் போன்றவர்கள் அங்கே அந்த இயக்குகின்ற தரப்பினரால் இயங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது அதன் மூலம்தான் அந்த ஆட்சி கவிழ்ப்பு சதி நடவடிக்கை மேலும் வலுவாக நம்பக்கூடியதாக இருக்கின்றது. இது தனியே இவர்கள் மட்டும் செய்திருந்தால் ஒருவேளை நாங்கள் முன்னர் கூறிய காரணம், அதாவது தங்களுடைய விட்ட இடத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் இதை செய்திருக்கலாம். ஆனால் ஆட்சி கவிழ்ப்பு என்கின்ற விடயம் இது இவ்வாறு வடக்கு கிழக்கு கடந்து இராணுவ வெளியேற்றத்துக்காக அவர்கள் குரல் கொடுப்பது என்பது வேறு. ஆனால் வடக்கு கிழக்கு தழுவிய ஹர்த்தாலுக்கு முதல் முறையாக அவர்கள் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தெரியும். நாங்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதிய போது கூட அவர்கள் ஆரம்பத்திலே வந்துவிட்டு வெளியேறி சென்றவர்கள். அது எங்களுக்கு தனி அபிலாசைகள் இருக்கின்றது, நாங்கள் இதிலே சேர்ந்து நின்றால் பல விடயங்கள் பல பாதிக்கப்படும் என்று. அது வடக்கு கிழக்கில் இருக்கிற இராணுவத்தை வெளியேற்றுவதற்காக முன்னெடுக்கப்படுகின்ற ஹர்த்தால் போராட்டத்துக்கு நீங்கள் ஆதரவு வழங்குகின்ற போது அதன் பாதிப்பு என்பது மலையக மக்களுக்கு வேறு விதமாக இருக்கும். அதை கடந்து நீங்கள் இதில் வருகின்றீங்கன்னா உங்களுக்கு நன்மை இருக்கின்றன, உங்களுக்கு பின்னால் இருக்கின்ற தரப்பை நீங்கள் ஆட்சி விட ஏற்ப துடிக்கின்றீர்கள். அனூர் அரசாங்கத்துடைய ஆட்சி தொடருமாக இருந்தால் இவர்களினால் இந்த மலையகத்திலே இருக்கின்றவர்களை மட்டுமல்ல வடக்கு கிழக்கு ஒவ்வொருமே செயல்பாட்டு அரசியலை முன்னெடுக்க முடியாத ஒரு நிலைமை உருவாகும். ஏன்னால் இவர்கள் செயல்பாட்டு அரசியல் முன்னெடுக்கக்கூடிய வழி இருக்கின்றது. அப்படி முன்னெடுக்கக்கூடிய ஒரு நேர்மையான அரசியலை இவர்கள் முன்னெடுக்கவில்லை. ஆகவே இவர்களுக்கு எல்லாம் இந்த ஏமாற்று அரசியலுக்கான களம் ரணில் இல்லை ராஜபக்சேக்களுடைய ஆட்சி அங்கே இடம்பெற வேண்டும். அப்படியான மோசடியான ஆட்சி இலங்கையில் இடம்பெற்றால்தான் இவர்களுக்கும் அதற்கான வாய்ப்பு உருவாகும். ஆகவே அதை சேர்ந்து எல்லா திருடர்களும் ஒரு புள்ளியிலே இணைகின்றனர். ஆக இப்படியாக இதுகளுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்கின்றோம், அதை நாங்கள் மலினப்படுத்தப்படவில்லை. ஆனால் அடிப்படையிலே இது எந்தவித ஒரு ஆராய்ச்சியும் எந்த விதமான அடிப்படை தன்மைகளையும் ஆராயாது அவசர ஓட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவும் அல்ல. மீண்டும் மீண்டும் ஆணித்தரமாக கூறுகின்ற விடயம், அனூர் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்கு அந்த சதி கூடாரத்திலிருந்து புறப்பட்ட அம்புகள் தான் இவர்கள் என்பதை நான் ஆணித்தரமாக கூறுவேன். மக்களுக்கு சரியாக செயல்படும் பொழுது நாங்கள் அதை சிறப்பாக கூறலாம். ஆனால் திருட்டுத்தனமாக செயல்படும் பொழுது அதைத்தான் நீங்கள் இப்பொழுது எனக்கு ஒரு பாடத்தை கற்று தந்திருக்கிறீர்கள் போல் தெரிகின்றது. நாங்கள் பிரதான செய்திகளுக்கு செல்ல வேண்டும். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து முத்து அயன் கட்டு விவகாரம் தொடர்பாக உயிரோடு தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் என்பது நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். ராமதிரன். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.